சந்தோஷம். இன்றைக்கி நான் இங்கே இருப்பது ஒரு மகிழ்ச்சி தான். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரத்தை திறந்து. இந்த போதனை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு போதனை. இது சுவிசேஷத்துங்கள்லேயே, அதாவது சினாப்டிக் காஸ்பல் அப்படின்னு சொல்லும் போது அந்த மத்தேயு, மார்க், லூக்காவில் இருக்கு இல்லையா, அதில் யோவான் இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்ப்பார். இதில் இருக்கிற சில காரியங்கள் மிக முக்கியப்படுத்தி காட்டுவார். இதை முக்கியப்படுத்தி அதில் இருக்கிற விஷயங்கள், அதாவது எப்படி பிதாவும் இயேசுவும் அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட தன்மை உள்ளவளாக இருக்கிறாங்க, உறவு உள்ளவளாக இருக்கிறாங்கன்றதை எடுத்து காமிப்பார். இதை புரிஞ்சுக்கும் போதே இதில் நிறைய விஷயத்தை உங்களால் எடுத்துக்கலாம். இயேசு எப்பவுமே ஏதாவது ஒரு போதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய கருப்பொருள் இருக்கும், நிறைய விஷயம் இருக்கும். இப்போ அவர் சொன்னார் இல்லைங்களா, ஓரல் ராபர்ட்ஸ் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் வாட்ச் தான் முட்டி போட்டு படித்தார். அதுக்கு பின்பு அதே தான் நம்ம ஊரில் இருக்கிற டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் போய் ஓரல் ராபர்ட்ஸை சந்திக்கும் போது அவருக்கு அவர் அதை சொன்னார். அவருக்கு சொன்ன உடனே இங்கே டிஜிஎஸ் அங்கிளும் 100 முறை முட்டியில் அவர் அந்த சுவிசேஷ புத்தகங்களை படிச்சிருக்கிறார். அதன் பின்பு தான் அவருடைய அந்த மனதுருக்க ஊழியம் இன்னும் பெருசாக அமைஞ்சு பெரிய அளவில் சுவிசேஷ காரியங்கள் வந்தது. டிஜிஎஸ் அங்கிள் பிரசங்கத்தை கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க தேவனுடைய அன்பும் மனதுருக்கம் மட்டும்தான் இருக்கும். குறை சொல்கிறது இல்லை உபதேசத்தில் கன்னிங்னஸாக பேசுகிறது, அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அவர் அப்போ தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கிறோம். தேவன் எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களால் ஆவிக்குரிய வகையிலே வளர முடியும். இது ரொம்ப அவசியம். தேவன் எப்படிப்பட்டவர்ன்றதை நீங்கள் விளங்கி கொள்ளலைன்னு சொன்னால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை ருசிகரமாக இருக்காது. ருசினா ஒரு இன்பமாக, ஒரு மகிழ்ச்சியாக, எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனுக்கு பின்னாடி ஓடுகிற அந்த காரியங்கள் வராது. ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உயிர் விட மேலே அந்த உறவை நீங்கள் நேசிப்பீங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த உலகத்தில் இருக்கிறது ஒன்றுமே கிடையாது. அந்த உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்கள் ஒன்றுமே கிடையாது. பொருளாதாரம், பணம், காசு, இது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கர்த்தரை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறத விட பல மடங்கு மேலே உங்களால் உயர முடியும். இதுதான் மிக முக்கியமான ஒரு கீ. நான் கற்றுக்கிட்டது அதுதான். நான் வாலிபனா, நான் ரட்சிக்கப்படும் போது எனக்கு 23 வயசு பாருங்கள். நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு 7 மாதத்தில் பைபிள் படித்தேன். நான் ரொம்ப தீவிரமாக ஒரு நாளைக்கு 50 அதிகாரம் அப்படி படிப்பேன். இந்த வேதத்தை படிக்கும் போது எனக்குள்ளே இருந்த ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன உண்டாக்குச்சுன்னா, இந்த தேவன் ரொம்ப நல்லவர். எதுக்காகவும் எந்த விஷயத்துக்கும் இவரை விட பெருசுன்றதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது. அது தாயாக இருந்தாலும் சரி, தகப்பனாக இருந்தாலும் சரி, இந்த உலகமாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, தேவனை விட பெருசு அப்படின்றது ஒன்று இந்த உலகத்தில் இல்லைன்றதை நான் முடிவு எடுத்தேன். அந்த முடிவு தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி இவ்வளோ பெருசாக எனக்கு கொண்டு நிற்க வச்சுருக்குது. இப்போ நம்ம வாழ்க்கையில் சில முடிவுகள் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த முடிவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, இந்த தேவன் தான் எனக்கு உயர்ந்தவர் அப்படின்றதில் ரொம்ப ஆழமாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லா காரியமும் உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை சகலித்து உங்களால் செய்ய முடியும். ஒரு ஊழியம் செய்யலாம். நான் ஊழியம் செஞ்ச பாதையில் ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க சில செஞ்சுருப்பீங்களான்னு தெரில. நான் ரொம்ப கடினமான வகையில் தான் வளர்ந்தேன். 1000 ரூபா தான் எனக்கு சம்பளம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் மேன். 10 விரலில் மோதிரம் போட்டிருப்பேன், கழுத்தில் செயின் போட்டிருப்பேன், 3 பட்டன் போடவே மாட்டேன், அப்படியே பந்தாவாக சுற்றியிருந்தேன். அப்புறம் ரட்சிக்கு போட்டவொடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டேன், பிஸ்னஸே தூக்கி போட்டேன். இயேசு ஏற்றுக்கணுன்னு வீட்லேயும் பிரச்சனை வந்ததுனால வீட்டையும் விட்டேன். தனியாக போய் சர்ச்சில் தான் நான் தங்கினேன். அப்போ என் பாஸ்டர் கூப்பிட்டு எனக்கு சொன்னார், நீ சம்பாதிச்ச அளவுக்கு உனக்கு நான் சம்பளம் தர முடியாது, 1000 rupees தரேன்னார். ஒரு நாளைக்கு என் செலவே அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 rupees இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு 93ல் அதிகமாக செலவு இருக்கும். ஆனால் ஒரு மாதமே எனக்கு 1000 தான் சம்பளம். ஆனால் நான் இருந்தேன். அங்கே இருக்கும்போது நிறைய காரியங்கள் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாச்சு. யோசித்து பாருங்களேன், ஒரு எல்லா தன்மையிலிருந்தும் இழந்து ஒரு சாதாரணமான வகையில் ஒரு காரியத்தை செய்துன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல ஏன் அதை என்னால் செய்ய முடியுது, அதை செஞ்சதுக்கான காரணம் என்னென்னா, என் தேவனை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோதான். இவர் ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போகிறார்
அப்படின்றது உள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன். சர்ச்சில் சேர் போடுறதுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஆயிரக்கணக்கான சேர் போட்டிருக்கோம் சிங்கிளாக. ஒவ்வொரு சேரையும் துடைக்கும் போது நின்று ஒவ்வொரு சேருக்கும் மினிமம் ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு சேரையும் தொட்டு ஜெபம் பண்ணுவேன். சபையை ஃபுல்லாக நான் தான் பார்த்துக்குவேன். பெருக்கிறது எதுவுமே அவர் சொன்னால் இல்லைங்களா, அந்த மாதிரி சாதாரணமான வேலை தான். வேதத்துமே ஒன்றுமே தெரியாதுன்னு வைங்களேன், வேதம் படிப்பேன், ஆனால் அது உள்ளே அடங்கியிருக்கிற அந்த இன்டர்பிரிட்டேஷன், அந்த வெளிப்பாடு, இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் காலங்கள் போக 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 கர்த்தர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்னா, தேவன் இவ்வளோ நல்லவன் உங்களுக்குள்ளே வரும்போது அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற விஷயங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு இன்பமாக இருக்கும். இப்போ ஊழியம் செய்யும் போது கூட ஊழியத்தில் நிறைய பேர் உதவியாளராக இருக்கிறீங்க, நிறைய காரியத்தை செய்கிறீங்க இல்லையா. சில நேரத்தில் இதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு கூட இருக்கலாம் நமக்குள்ளே, நம்மளை அறியாமையே இருக்கும். ஒரு நாள் நானும் அப்படி வரணும், நானும் இப்படி உயர்ந்தணும், நானும் அந்த மாதிரி வரணும். சிலரை பார்க்கும்போது அது நமக்குள்ளே ஏற்படும். ஒரு சினிமா பார்த்துட்டு வெளியில் வரும்போது இது தாண்டா போலீஸ்ன்ற மாதிரி நம்மளும் போலீஸ்கார மாதிரி நடந்து வருவோம் இல்லையா. அது சில நேரத்தில் வரும், அந்த பாதிப்பு ஏற்படும். அது அந்த மாதிரி வரக்கூடிய பாதிப்பு ஊழியத்தை பெருசாக கட்டாது. உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த தேவன் எப்படிப்பட்டவர்ன்ற அந்த அறிவு தான் ஒரு மாற்றத்தை கொண்டு போடும். சரி, இதில் வாசிக்கலாம் அப்படியே. இதிலேருந்து சில காரியத்தை நான் எடுத்து போதிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஒன்று செடி, இன்னொன்று தோட்டக்காரர். சொல்லுங்கள், செடி தோட்டக்காரர். இயேசு சொல்லும் போது சொல்கிறாரு, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர். இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நம்ம யாருன்றதை அவர் சொல்கிறார், நீங்கள் கொடிகள்ன்றார். அதுக்கப்புறம் அது வருவோம். முதல்ல இந்த 2 விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இயேசு செடி, பிதா ஒரு தோட்டக்காரர். இப்போ இந்த இயேசுன்ற செடியில் தான் உங்களை என்னையும் கொண்டு வரார். நான் செடி, நீங்கள் கொடிகள் அப்படின்னு கொண்டு வரார். இந்த செடியிலையும் கொடியிலையும் நடுவில் நம்ம நிற்கிறோம். இந்த செடிக்கும் கொடி தோட்டக்காரருக்கும் நடுவில் நம்ம என்ன செய்கிறோம்? நிற்கிறோம். இந்த செடிக்கும் தோட்டக்காரருக்கும் நடுவில் தான் இந்த கொடி இருக்குது. இப்போ இந்த செடியினுடைய சாராம்சத்தை இந்த கொடியில் வெளியில் கொண்டு வரணும். செடியினுடைய சாராம்சத்தை எதில் கொண்டு வரணும்? கொடியில் கொண்டு. இந்த செடியில் இருக்கிற சாராம்சத்தை வெளியில் கொண்டு வர்றது யாருன்னா தோட்டக்காரர். அது மாதிரி புரியுது இது. இப்போ ஒரு செடி, ஒரு கொடி, இப்போ தோட்டக்காரர். இப்போ இந்த செடிக்கும் கொடிக்கும் நடுவில் நம்ம இருக்கும்போது இந்த கொடியினுடைய அந்த தன்மை அல்லது இந்த கொடியினுடைய அந்த பலன் அல்லது ஒரு வளர்ச்சி அல்லது ஒரு முதிர்ச்சி அல்லது ஒரு பசுமை, இது எப்படி வெளியில் கொண்டு வர்றது அப்படின்னா தோட்டக்காரர் ஒருத்தரால் தான் முடியும். இப்போ அந்த தோட்டக்காரர் எப்படிப்பட்டவர்ன்றது அடிப்படையில் தான் அந்த கொடியின் தன்மை வெளியில் வர ஆரம்பிக்குது. இப்போ இயேசு சொல்லும் போது, இதை ஆரம்பிக்கும் போது இப்படி சொல்கிறாரு, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இதை வாசிக்கும் போது இதை ரொம்ப கடுமையாலாம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க சில ஊழியக்காரங்க. நீ கனி கொடுக்கலாம் என்ன பண்ணுவார்? ஒன்று என்ன பண்ணுவார்? வெட்டி போட்டுருவார். கனி கொடுக்கலன்னா எதுக்கு? அது வேஸ்ட்டு. அது கனி கொடுக்கலையே. இப்போ நீங்கள் இப்படி வாங்களேன், அது கனி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இப்போ அது கொடியுடைய பிரச்சனை இல்லை, அது தோட்டக்காரனுடைய பிரச்சனை. அது வேறு புரியுது. இப்போ எனக்கு ஒரு வியாதி, நான் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறேன். அந்த வியாதியை அவரால் ஹீல் பண்ண முடியலன்னா அது என் பிரச்சனை இல்லை, அது யாருடைய பிரச்சனை? சொல்லுங்களேன். உடனே டாக்டர் ஈஸியாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்களேன், கடவுளை வேண்டிங்க சார். ஏன்னா இவரால் முடியல, அதனால் இவர் என்ன சொல்கிறாரு? தேவன் கடவுள், நீங்கள் எந்த கடவுளை வணங்குறீங்களோ அந்த கடவுளை வேண்டிங்க அப்படின்னு ஒரு பிளைண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிடுறாரு. இல்லை, இப்போ இந்த கொடியில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த கொடியை வெட்டி போகிறது தோட்டக்காரர் கிடையாது, அது ஒரு நல்ல தோட்டக்காரனுக்கு அழகு கிடையாது. அப்போ அந்த கொடியில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது. ஆனால் பிரச்சனை வரலன்னு சொன்னால் அந்த வார்த்தையை அவர் எழுதியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏதோ பிரச்சனை வருது, கண்டிப்பாக வரும்.
நீங்கள் ஒரு உடன் ஊழியராக இருக்கும்போது, இல்லை ஒரு சபையில் ஏதோ ஒரு வாலண்டியராக வேலை செய்கிறீங்க, ஏதோ ஒரு காரியமாக இருக்கும்போது, அவர் சொன்னார் அதெல்லாம் அதோட அதிகமாகவே வரும். நான் இருக்கும்போது, நான் இருந்த சர்ச்சில் 40 பேர் இருந்தோம். எவ்வளோ பேர் வாலண்டியர்ஸு? நான் மட்டும் அங்கே வேலை செய்வேன், ப்ளஸ் மற்றவங்களாம் வந்து வேலைக்கு வருவாங்க. அதாவது அந்த சாட்டர்டே சண்டே சேர் போடுறதுக்கெல்லாம் வருவாங்க. எப்படி வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வருவான். அப்படியே கலர் ஷார்ட்ஸ் அப்படியே மேட்சாக போட்டுக்குவான், அப்படியே ரீபுக் ஷூ, இவர் தான் வந்து வேலை செய்கிற மாதிரி வருவார். அப்படியே பயங்கரமாக வருவாங்க. நான் அப்படியே சாதாரணமாக நினைப்பேன். இவங்க வர்றதை பார்த்தா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேலை செய்ய போகிற மாதிரி இருக்குது. வந்து அங்கே ஒரு டீ கிளாஸ் எடுத்து வச்சு நின்று பேசினுப்பான். போன வாரம் அந்த வார்த்தையை பாஸ்டர் சொன்னார், அது குறித்து என்ன நினைக்கிறேன், அதுக்குள்ளே பாதி சேர் போட்டிருப்பான் இன்னொருத்தன். நான் சொன்னது இப்போ பாஸ்டர் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க. பாஸ்டர் வரும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். பாஸ்டர் அங்கே நிற்கும் போது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் துடைக்கிற மாதிரி இருப்பான், ஒருத்தன் பெருகிற மாதிரி இருப்பான், ஒருத்தன் அப்போ தான் தொடப்பத்தை மேலே எடுத்து ஆட்டினுப்பான். அங்கே பாஸ்டர் அம்மா வரும்போது டபுளாக வேலை செய்வாங்க. பாஸ்டரை விட பாஸ்டர் அம்மா பார்த்த பையன் அதிகம். பாஸ்டர் நினைப்பார் இவன் ஒண்டியாக வேலை செய்கிறான், இவன் எல்லாரும் சேர்ந்து தானே செய்கிறாங்க. பாஸ்டர் அப்படி உள்ளே போனான்னு வச்சுங்களேன், அவன் அப்படியே வண்டி எடுத்துட்டு 2 நிமிஷத்தில் அப்படியே காணாமல் போயிடுவான். நான் மட்டும் தான் நின்று நிற்பேன். மேலே கேட்பேன், என்ன ஆண்டவரே நடக்குது? இதை போய் நீங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்ல முடியுமா? பாஸ்டர் ஒருத்தனும் வேலை செய்ய மாட்டேன்றான்னு சொல்ல முடியுமா? நான் பாட்டு வேலை செஞ்சுட்டே இருப்பேன். இந்த 40 பேரில் எனக்கு தெரிஞ்சு 3 பேரும் நான் தான் ஊழியத்தில் இருக்கிறோம். நான் 3 பேரும் 4 பேர் இருக்கிறோம். மற்றவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு பார்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் ஒரு 3-4 பேர் இருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அந்த நாள் நான் சொல்கிறது இது உங்களுக்கு என்ன ஒரு 96 அந்த மாதிரி காலகட்டம். அது அந்த நாளில் எனக்கு பயங்கர கேள்வி இருக்கும். சாதாரணமாக இல்லைங்க, ஃபுல்லாக சேர் போட்டுருந்தோம். காம்பவுண்டு பக்கத்தில் ஒரு பெரிய முள் காடு. அந்த கேட்டு முன்னாடியே ஒரு பெட்ஷீட் போட்டு நான் படுத்துன்னு இருப்பேன். கொஞ்சம் இருந்தால் எல்லா கொசுவும் சேர்ந்து என்னை தூக்கின்னு போயிடும். டெட் பாடி படுத்துருங்க தெரியுங்களா, தலை மேலே ஒரு ஊதுவத்தி, கால்கிட்ட ஒரு ஊதுவத்தி வச்சுக்கிற மாதிரி நான் படுத்துன்னு ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கின்னு சுற்றிடும். கால் தலைமாட்டை ரைட்டு லெஃப்ட்லலாம் அந்த டாட்டாய்ஸ் காயில் ஏற்றி வச்சு ஓடாமல் எடுத்து ஃபுல்லாக உடம்பு தடவின்னு படுப்போம். அப்போவும் அந்த கொசு வந்து கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ ஓப்பன் ஏரியா அது. அது எதிரில் வந்து ஒரு கழிவு நீர்லாம் தேங்குகிற இடம். ராத்திரி நேரம் இருக்கும் பாருங்க, ஒரு 1 மணி 2 மணிக்கு எழுந்துச்சு உட்காந்துப்பேன். எழுந்து உட்காந்தவுடனே அப்படியே நான் மட்டும் தனியாக, எல்லோரும் இருக்க மாட்டோம், எல்லோரும் போயிட்டுருப்பாங்க. ஏன்னா பொருள் எல்லாம் வெளியில் இருக்குது காம்பவுண்ட் சைட்னால. அப்போ உட்காந்து ஆண்டவரை பாட்டு பாடுவேன். ஒரு தாய் தேற்றுவது போல் கர்த்தர் என்னை தேற்றுகிறார். அந்த பாடலை பாடுவேன். நீங்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, கும் இருட்டு. ஒரு பிரசனம் என் மத்தியில் இருக்கும் பாரு. ஏன் இதுன்னா அந்த இடத்துல வந்து கர்த்தர் யார் இருக்கிறாங்களோ இல்லையா, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். சில நேரத்தில் இந்த ஊழியர் செய்கிற ஆட்களுக்கு என்னென்னா, இந்த சர்ச்சில் வாலண்டியர்ஸாக இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம ஏதோ செய்கிறோம், ஏதோ கர்த்தருக்காக ஒரு வேலை செய்கிறோம், இது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறோம், அப்படி கிடையாது. நம்ம செய்கிற வேலைகளில் எந்த ஈடுபாடு இருக்கோ அந்த ஈடுபாடு தான் உங்களை ஒரு நாள் ஒரு தலைவனாகவே கொண்டு போய் நிற்க வைக்கும், இல்லையா? தாவீது வந்து ஆடுக்கு முன்னாடி பாட்டு பாடினான். அவன் எப்பவும் யார் முன்னாடி பாட்டு பாடின்னு இருந்தான்? கொயரில் போய் பாடிட்டு இருந்தான் இல்லை, ஒரு ஆடுகளுக்கு முன்னாடி பாட்டு பாடினான். கர்த்தர் அவனை தான் போய் கூட்டுவான்னு சொல்கிறார். சாமுவேல் வரும்போது சொல்கிறான், அவனை போய் கூட்டுவா அப்படின்னு. நீங்கள் எலிசாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவன் வயல் வழியில் போய் ஏறு விழுந்துட்டுருக்கான். கர்த்தர் அவனை தான் போய் கூட்டுவா அப்படின்றார். எலியா அவனை தேடி போய் அவன் மேலே தன் சால்வை என்ன பண்ணுறான் போட்டு, நீ என் பின்னே வாடுறான். மீன் பிடிச்சிருக்கிற பேதுருவை தேடி தான் ஆண்டவர் போகிறார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஏதோ அவங்களுக்குள்ளே சில விஷயங்கள் இருக்குது. இருக்கிற காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு, வெளியில் கொண்டு வர விரும்புகிறார். இப்போ நீங்கள் வாட்சிங்கன்னா, எண்ணில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். நல்லா புரிஞ்சுங்க. இந்த வார்த்தையை போய் நீங்கள் படிச்சிங்கன்னா, இதை வந்து ஒருத்தர் எழுதியிருக்கிறார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படித்த ஒரு புத்தகம். 15 வருஷமாக இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தை அவர் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி, அதை பல ஆட்களோடு சேர்ந்து ஒரு தோட்டத்திலே போய் வேலை செஞ்சு, ஒரு தோட்டக்காரனோடு இருந்து, அந்த செடிகளோடு இருந்து 15 வருஷம் ஒரு புத்தகம் எழுதுகிறார். ரொம்ப பழைய புத்தகம் அது. அதில் அவர் சொல்கிறாரு, அறுத்து விடுகிறார் அப்படின்ற வார்த்தை வந்து தவறான ஒரு வார்த்தை. அறுத்து விட மாட்டார். ஏன்னா தோட்டக்காரன் என்ன செய்கிறான், வாசிக்கலாம் பாருங்களேன். என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் எடுத்து விடுகிறார். என்ன செய்கிறாராம்?
எடுத்து விடுகிறார்ன்ற மீனிங் என்னென்னா, இப்போ ஒரு கொடி இருக்கு இல்லையா, இப்போ ஒரு கொடி வந்து மேலே தான் படரும். நீங்கள் எதை விடுறீங்களோ அது மேலே தான் அந்த கொடி என்ன செய்யும், படரும். ஒரு கம்பி மேலே விட்டிங்கன்னா கம்பி மேலே என்ன செய்யும், படரும். ஒரு கொம்பு மேலே விட்டிங்கன்னா கொம்பு மேலே, ஒரு கல் ஏதோ ஒரு தூண் மாதிரி ஒரு கருங்கல் மேலே விட்டிங்கன்னா அது மேலே என்ன செய்யும், படரும். இப்போ அந்த கொடியின் தன்மை என்னென்னா படருகிற தன்மை. அது எதன் மேலே விழுகிறதோ அதன் மேலே அது என்ன செய்யும், படர ஆரம்பிச்சிடும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் ஊழியத்துக்குள்ளே வரும்பொழுது சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் படருகிற தன்மையை பிசாசு மாற்றுவான். ஒரு ஊழியத்திலே இருப்பீங்க, அந்த பாஸ்டர் கீழே இருப்பீங்க, அந்த சர்ச்சிலே இருப்பீங்க, ஆனால் அந்த படருகிற தன்மை இருக்குது பாருங்கள், அது வேற மாதிரி இருக்கும். அது ஏதோ ஒன்று சார்ந்துருவீங்க. வேற ஒருத்தருடைய காரியம் உங்களை ஈர்க்கலாம், இன்னொருத்தருடைய போதனை உங்களை என்ன செய்யலாம், ஈர்க்கலாம். இல்லை இன்னொரு விஷயம் உங்களை என்ன செய்யலாம், ஈர்க்கலாம். அல்லது உலக ஆசைகள் உங்களை என்ன செய்யலாம், ஈர்க்கலாம். ஏதோ ஒன்று செய்யும், அது உங்களுக்கு தெரியாது. இது என்ன செய்தான், இப்போ இந்த கொடி இப்படி படருவதுக்கு பதிலாக கீழ் நோக்கி போயிடுதான். இப்படி கீழ் நோக்கி போகும்போது அது என்ன செய்தான், ஒரு மண்ணில் விழுந்தோடனே நாளாக இப்போ தோட்டக்காரர் எடுக்கிற வரையும் அந்த செடி என்ன செய்தான், கீழே படுந்து அதன் மேலே நிறைய அந்த மண் மூடிடுதான். இப்போ அந்த செடிக்கு என்ன பிரச்சனைனா, அந்த படருகிற தன்மை அங்கே தடைப்படுது. இன்றைக்கி நிறைய பேர் இருக்கீங்களா, இப்போ சர்ச்சுக்கு வருவீங்க, திடீர்னு பாருங்கள் பிஸியாகிடுவீங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களை என்ன செய்யும், ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை பிஸியாக்கும். ஏதோ ஒரு விஷயம் பரவாயில்ல காம்ப்ரமைஸ் பண்ண, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களால் அதை படருகிற விஷயத்தை தடை செய்யும். இங்கே என்ன செய்கிறாராம் தோட்டக்காரர், அவர் அறுத்து போடுகிறான்னு சொல்ல, அது கனி கொடுக்கும்படி அதை எடுத்து விடுகிறார். அடுத்த வசனம் பாருங்க, எதுவோ அவர் சொல்கிறார் இல்லையா, அதை அறுத்து போடுகிறார் அப்படின்றார் இல்லையா, அதை எடுத்து விடுகிறார். சொல்லுங்கள், எடுத்து விடுகிறார். ஒருவேளை உங்கள் பைபிளில் இருந்துச்சுன்னா கூட பிராக்கெட்டில் எடுத்துக்கலாம், எடுத்து விடுகிறார். ஒரு தோட்டக்காரர் எப்படி ஒரு டக்குன்னு ஒரு விஷயத்தை அறுத்து போட்டுருவான், சொல்லுங்கள். ஒரு தோட்டக்காரர் அறுத்து போடுவாரா? இல்லை. ஏன்னா அவர் யாருன்னா, இவர் இயேசு சொல்லும் போதே சொல்கிறார், அவர் சாதாரணமான தோட்டக்காரர், என் பிதா ஒரு தோட்டக்காரர். இப்போ பிதா எப்படிப்பட்டவர், சிருஷ்டிக்கும் தன்மை உடையவர். ஒரு பிதா எப்படிப்பட்டவர், சகலத்தையும் செய்யக்கூடியவர். அப்போ பிதாவால் உருவாக்க முடியுமே ஒழிய அழிக்கணும்னு என பிதா கிடையாது, விசுவாசிக்கிறவங்க மட்டும். இப்போ ஒரு பிதா உங்கள் வாழ்க்கையில், இப்போ அந்த ஊழியத்துக்குள்ளே நீங்கள் வரும்போது சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வரும். அது மனதளவில் வரலாம். சில நேரத்தில் பாருங்கள், சபைக்குள்ளவே இருப்போம். ஆனால் சபைக்குள்ளவே இருந்து சபையினுடைய சில விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளாதபடி, அதனால் இன்றைக்கி நிறைய இருக்குல்ல, யூடியூப்பில் தட்டின ஏகப்பட்ட விஷயம் வருது பாருங்கள். அவர் என்ன மாதிரி இருக்கிறார், இவர் என்ன மாதிரி இருக்கிறார், இவர் என்ன மாதிரி இருக்கிறார், அவர் அந்த மாதிரி இருக்கிறாருன்னா உங்களை அங்கே கொண்டு போயிருக்கலாம். ஏன் உங்களை ஒரு சபையில் கர்த்தர் வைக்கிறார்? நான் சொல்ல எதுவும் பேர் வேலைங்குது. ஒரு சொந்தக்காரி வீட்டுக்கு போகிறீங்க, திரும்பி வான்னு சொன்னால் உங்களுக்கு மனசு எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். வேணாம், மாமா வீட்டில் இருந்தாவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் மாமா வீட்டில் இருந்து பாருங்க, மாமா வீடு எப்படின்னு தெரியும் உங்களுக்கு. மாமி தலையில் கொட்டும், இல்லைங்களா, சோறு போடும்போது திட்டம், எல்லா வேலையும் அது என்ன பண்ணும். இப்போ நமக்கு என்ன ஆசைன்னா, சின்ன வயசில் அவங்க வீட்டில் ஒரு 3 நாள் போகிறோம் இல்லை, அந்த 3 நாள் அந்த வெக்கேஷனில் இருந்து அவங்க 3 நாளில் காலையில் கறி எழுந்துரு, சாப்பிட்டு ஆர்லிஸ் குடி, ஊர் சுற்றிட்டு வானா, 3 நாளைக்கு அப்புறம் நீ போயிடுவேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். நீ 3 நாளைக்கு அப்புறம் போக மாட்டேன்னு தெரிஞ்சாதான் அந்த விஷயம் தெரியும். நீங்கள் ஒரு வேளை பாருங்கள், சில காரியத்தை பார்த்து கவரப்படும் பொழுது நீங்கள் மண்ணில் புதைக்கப்படுவீங்க. இன்றைக்கி ஊழியம் அப்படி இருக்கே, கவர்ச்சிகரமான ஊழியங்கள் இன்றைக்கி நிறைய இருக்கே இல்லையா. கவர்ச்சிகரமான ஊழியன்னு சொன்னால் இன்றைக்கி பாருங்களேன், நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் எல்லாம் வாலிப பிள்ளைங்க, எல்லாருக்கும் ஆசை இருக்கும், நல்லா ஒரு பென்ஸ் வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஊழியத்தில் நானும் அப்படியே பெருசாக நின்னா அப்படியே கூட நிறைய ஆள் இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்குது இல்லையா. எனக்கு ஒரு பெரிய இது இருக்கணும், பொருளாதார ரீதியாக நானும் பல லெவலில் காட்டணும் அப்படியே இல்லை. அதாவது நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளுங்க. உங்களுக்குள்ளே கர்த்தர் எப்படி கொண்டு வருவார்ன்றதை புரிஞ்சுங்க. அடுத்த வசனத்தை நான் வாசிக்கும் போது சொல்கிறேன். எப்படி உங்களுக்குள்ளே கொண்டு வருவார் அப்படின்னா, முதலாவது உங்களுக்குள்ளாக கிறிஸ்துவினுடைய தன்மைகளை உருவாக்கினாதான் அந்த கிறிஸ்துவனுடைய தன்மையின் போதனை இருக்கு பாருங்க, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரும்ன்றதை கற்றுக் கொடுப்பார்.
நிறைய பேருக்கு கவர்ச்சிகரமானதை பார்த்த உடனே ஒரு ஆசை இருக்கும், ஆனால் அது நிலைக்காது. இன்றைக்கி ஒன்றா எழுதி வச்சுங்க. இன்றைக்கி என்ன தேதி? 24 சூப்பர். மறக்கவே மறக்காதீங்க. உங்கள் பைபிளில் கூட 24 நான் சொல்கிறேன். இன்னும் ஒரு 5-10 வருஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நீங்கள் எதெல்லாம் கவர்ச்சிகரமான ஊழியம்னு சொல்கிறீங்களோ அதை ஊழியங்களுடைய அந்த நிலைமையை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. நான் யார் மேலேயும் பொறாமப்பட்டு சொல்ல, இது நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, வீடு எதில் கட்டப்படும்? சத்தமாக சொல்லுங்களேன், எதில் கட்டப்படும்? ஒரு வீடு ஞானத்தில் கட்டப்படும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு ஞானம் உண்டாகுதோ அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய முடிவு பறிந்து உங்களை கொண்டு போய் சேர்க்கும். ஒரு காரியம் தற்காலிகமாக இருக்கிறதுக்கும் அது ரொம்ப லாங் ரன் அதை யோசிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. சில விஷயங்கள் உங்களுக்கு அப்படி தோன்றும், அது பானிபூரி மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மேலே நீங்கள் சாப்பிட முடியாது. ஒரு வேளை ஆசையில் 2 சாப்பிட்லாம், 3ஆவது சாப்பிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? வயிறு சொல்லுங்கள், கடப்படான்னு பண்ணும். திருப்பி நாளைக்கு போய் பானிபூரி சாப்பிட முடியுமா? முடியாது. ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, ஆரோக்கியமானது என்ன அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். இயேசு சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே என்னவா இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்களா? நீங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே. அப்போ ஒரு விஷயம் எது என்னை சுத்தப்படுத்துது, அந்த வார்த்தை இன்னும் கொஞ்சம் விலைக்கு சொல்கிறேன். அந்த சுத்தம் என்ற வார்த்தை சில மொழிபெயர்ப்புகள் என்ன சொல்லுதுன்றதை காமிக்கிறேன். நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே. பாருங்க, சுத்தம் என்ற வார்த்தை எதுனா, ஒரு காரியத்தை சிந்திக்கும் தன்மை உடையது தான் சுத்தம் இல்லையா? இப்போ உங்கள் வீட்டுக்கு வரேன், வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே அப்படி நுழையிறேன், ஹாலில் பார்க்குறேன், அப்படியே பக்காவாக அப்படியே சோஃபா செட்லாம் போட்டு ரொம்ப டஸ்ட் இல்லாமல் அப்படியே லைட்டாக இன்டீரியர் பண்ணி வச்சுருக்கீங்க. நான் வந்து உள்ளே உட்காந்த உடனே சொல்லுவேன், ப்ளசண்ட்டாக இருக்குது பிரதர். சொல்லுவேன், சொல்ல மாட்டேன்னா? எது என்னை சிந்திக்க வைக்குது? உங்களுடைய சுத்தம். இந்த சுத்தம் வந்து இன்னும் கொஞ்சம் ஐலி, நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ ஒரு விஷயத்தை எது எனக்கு சரியான வகையில் மாற்றுது, சரியான வகையில் என்னை எப்படி உருவாக்குது, சரியான வகையில் என்னை எப்படி கொண்டு போகுது அப்படின்னா உபதேசத்தினாலே. சொல்லுங்கள், உபதேசத்தினாலே. இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீங்கன்னு சொன்னால் அந்த காரியத்தில் முதல்ல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்னா, என்னால் ஜெயிக்க முடியும், நானும் நல்லா பண்ணுவேன், நான் வந்தால் தோற்று போக மாட்டேன், நான் நிற்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே வந்தால் தான் உங்களால் அந்த விஷயத்தையே ஆழமாக தைரியமாக விசுவாசத்தோடு உங்களால் செய்ய முடியும். எத்தனை பேர் விளங்குது இது? இப்போ இன்றைக்கி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வேஸ்ட்மேன் ஒரு வார்த்தை சொன்னார், எங்கெங்கோ போயிட்டு வந்தேன், பாஸ்டர்கிட்ட நான் வந்த உடனே இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன் அவரை சொல்லிட்டுங்களா? நான் பெருசாக லட்சமெல்லாம் அவருக்கு உதவி செஞ்சது கிடையாது, ஆனால் உபதேசத்தை கொடுத்துருக்குறேன். என்கிட்ட வரும்போது அவருக்கு தேவையானது என்னென்னா உபதேசம். ஒரு உபதேசம் என்ன செய்து, நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கணுன்றதையும் கற்றுக் கொடுக்குது, எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை தூக்கிட்டு வர அது உதவியும் செய்யுது. இப்போ இயேசு சொல்லும் போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசம். சொல்லுங்கள், உபதேசம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உபதேசம். அப்போ எது ரொம்ப முக்கியம்? சொல்லுங்கள், எது முக்கியம்? இப்போ நீங்கள் வந்து எதில் வேணா இருங்களேன், எந்த வேலை, நான் அடிக்கடி என் சர்ச்சில் சொல்லுவேன், வாசிக்கிறாங்க இல்லையா, வாசிக்கிறப்ப இல்லைங்களுக்கு என் சர்ச்சில் முதல்ல என்ன வேலை தெரியுமா? வாட்ச் முடித்த உடனே முதல் ரோ சேர் காலியாக இருக்கணும், முதல் ரோவில் எல்லோரும் வந்து உட்காரணும். இங்கே நிறைய பேர் வாசிப்பீங்க, வாட்ச உடனே இவர் வெளியில் போயிடுவார். இங்கே ஒருத்தர் பேசின்னு பாருல, அது அவர் காதில் என்ன பண்ணாது? நான் சொன்னது எத்தனை பேர் இவர் சபையில் அப்படி இருக்காது நான் நினைக்கிறேன். ஒருவேளை இங்கே யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் திருத்திக்கிறது நல்லது. வாசிக்கிறதுனால ஒன்றும் பெருசாக ஆகிட போகிறது கிடையாது. அவரே சொல்லியிருக்கலாம், நீ நன்றாய் வாசித்தாய், அதனால் நீ இப்போது சுத்தமாக இருக்கிறாய். இல்லை சுத்தன்றது வாசிக்கிறதுல, சுத்தன்றது உபதேசத்தில் இருக்குது. எதுவுமே நான் சொன்னதான் என் சர்ச்சில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, 2 சர்வீஸில் ஏதாவது ஒருத்தர் நீ உட்காரணும், இன்னொன்றில் ஒருத்தர் வேலை செய்யணும். உன்னால் உட்கார முடியல, தயவு செஞ்சு நீ வந்து டோட்டலாகவே ரிலீவ் ஆகிடு. உனக்கு வந்து நான் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. எனக்கு நீ செய்கிற வேலை முக்கியம் இல்லை, எனக்கு உன்னுடைய ஆத்மா தான் முக்கியம். ஒரு மனுஷனுக்கு எங்கேருந்து காரியங்கள் மாற்றம் வருது அப்படின்னா, வசனத்தை நீங்கள் கேட்கலன்னு சொன்னால் உங்களால் ஒன்றும் செய்யவே முடியாது. நாளடைவில் பிஸியாக இருக்கலாம், அப்படியே ஓடி வரலாம், ஓடி போகலாம். சர்ச் வந்து இன்றைக்கி சின்னதாக இருக்குது, நாளைக்கு இன்னும் பெருசாக என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்போ சர்ச்லாம் பார்த்தீங்கன்னா வேலை பயங்கரமாக இருக்கும்.
ஒரு 20 பேர் 15 பேர் வேலை செய்வாங்க. டக்குன்னு வருவாங்க, ஓடுவாங்க, இதை பெருகணும், அதை பெருகணும், அதை செய்யணும், இதை செய்யணும். ஏதாவது ஸ்பெஷல் மீட்டிங்லாம் வச்சிங்கன்னா அதுக்கு தனி கூட்டம், அதுக்கு தனி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு வேலை, அதுக்கு தனி ஆட்கள் இல்லைங்களா? இப்போ இவங்களால் எப்படி ஒன்று வேலை மட்டும் செய்கிறதுனால மாற்றம் வர போகிறது கிடையாது. ஒரு மனுஷன் அது சரியான வகையில் வரணும்னா உபதேசம் முக்கியம். சொல்லுங்கள், உபதேசம் முக்கியம். இது நான் சொல்ல, யார் சொல்கிறார்? இதை சொல்லுங்கள், யார் சொல்கிறாரு? இதுதான் பிரச்சனையே. நான் வளர்ந்து வந்த நாட்கள் எப்படின்னா இன்றைக்கும் இருக்குதுங்க. 96 நான் எடுத்த நோட்ஸை இன்றைக்கும் நான் வச்சுருக்கிறேன். 96 நான் எடுத்த நோட்ஸு இன்றைக்கும் என் கையில் இருக்குது. நீ யோசித்து பாருங்கள். அந்த டைரியை ஒரு முறை என் பையன் எடுத்து பார்த்து சொன்னான், 96ன்னு போட்டிருக்கேப்பா, அந்த டைரி இன்னும் வச்சுருக்கு 96. யோசித்து பாருங்கள். தூக்கி போட்டுடல, ஏதோ கேட்டோம், காதில் வாங்கினோம், இல்லை. அந்த உபதேசம்தான் என்னை இன்றைக்கி ஒரு தலைவனாக மாற்றுச்சு. எனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி சொல்ல எல்லா வேலையும் செய்வேன். கேமரா நில்லுன்னா நானும் போய் நிற்பேன், பெருக்குன்னா பெருக்குவேன், கழுவுனா கழுவுவேன், சர்ச் அப்படியே கண்ணாடி மாதிரி வச்சுக்குவேன். கிரேஸ்பின் கூட அதை பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். சிவில் ஒர்க் நடக்குதுன்னா எல்லா ஐடியாவும் போடுவேன், அங்கே இருக்கிற ஆட்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கர்த்தர் கொடுத்தாரு. அதுக்கும் மேலே என்னை வந்து ஒரு நல்ல ஒரு பிரசங்கியாராக மாற்றினார். இப்போ இந்த உபதேசத்தினாலே அப்படின்னு சொல்லும் போது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஊழியங்களுக்குள்ளே வர வர நிறைய காரியங்கள் உங்களுக்குள்ளாக அந்த மாற்றத்தை அந்த உபதேசம் ஏற்படும். அந்த உபதேசத்தை ஏற்படுத்தும் போது உங்களுக்கு என்ன உண்டாகும்னா, ரெண்டாவது அது நடக்கிற விஷயம் என்ன மாற்றம் அப்படின்னா, அந்த கொடி என்ன செய்யுதுன்னா அந்த வசனத்தின் மேலே படர ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் எதில் படணும் அப்படின்னா அந்த வசனத்தில் தான் நீங்கள் என்ன செய்யணும், படரணும். 3வது வசனம் 4வது வசனம் சொல்லுவாங்க, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க. இப்போ 2வது சொல்கிறார் இல்லைங்களா, நீங்கள் என்னை நிலைத்திருங்கள். சொல்லுங்கள், நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள்னா என்ன? என்னோடு கூட கண்டினியூவாக இருக்குது. அது ஏதோ அந்த சண்டே வந்தால் மாத்திரம் ஏதோ இருந்துட்டு அந்த சண்டே முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்படி அல்ல. இது நிலைத்திருன்ற வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா, ஒரு காரியத்தை இப்போ நான் இன்னைக்கு ஒரு செய்தி நான் பிரசங்கம் பண்ணுறேன், இந்த சண்டே பிரசங்கம் பண்ணுறேன்னா சண்டே உட்காந்து ஆயத்தப்படுத்துறது இல்லை. அது அந்த மண்டேவே வேலை செஞ்சுருப்பேன். அடுத்த சண்டே நான் பிரசங்கம் பண்ணணும்னா இந்த சண்டே சர்வீஸ் முடியுது பாருங்கள், நெக்ஸ்ட்டு மண்டே அடுத்த நாளே அதை யோசிப்பேன். நான் அடுத்த வாரம் எதை வச்சு பேசுனா கரெக்டாக இருக்குன்னு உட்காந்து அப்போவே அடுத்த நாள் காலையில் வேத வாசித்து ஜெபம் பண்ணி என்னுடைய தனிப்பட்ட குவைட் டைம்லாம் முடிச்சுட்டு உட்காரும் போதே யோசிப்பேன். ஏன்னா இந்த நிலைத்திருக்குன்ற வார்த்தை என்னென்னா கண்டினியூவாக அவரோடு கூட வேலை செய்கிறது. இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு வேலை செஞ்சு ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போகிறதுனால ஒரு பெரிய இதுவாக அப்படியே வந்துட முடியாது, அந்த மாற்றத்துக்குள்ளாக வந்துட முடியாது. இது வந்து ஊழியம். உங்களை வந்து கர்த்தர் ஒரு எதிர்காலத்தில் ஒரு தலைவனாக மாற்ற விரும்புகிறார். ஒரு தலைவனாக மாற்றுதுன்றது இது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். சிலர் சொல்லுவாங்க பாருங்கள், தலைவர்கள் உருவாக்கப்படுவதில் பிறக்கிறார்கள். அதெல்லாம் கதை, ஸ்டேட்மெண்ட். அது தலைவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். எதுவுமே தெரியும் உங்களுக்கு. அப்போ நல்ல தலைவர்கள் எப்படி வராங்கன்னு சொன்னால், அந்த காரியத்தில் நிலைத்திருக்கிறவங்களால தான் அவங்களால தலைவராக வர முடியும். இந்த சண்டே மட்டும் செஞ்சுட்டு அப்படி போகிறது அல்ல. இது வந்து ஒரு ஒர்க். அடுத்து சொல்கிறார், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அந்த கனி சொல்லுங்கள், கனி பக்கத்தில் சொல்லுங்கள், கனி. ரொம்ப அழகாக சொன்னார் பாருங்கள், கனின்றது எப்படி வரும்னு சொன்னார். கனின்றது இம்பார்ட்டேஷனில் வராது. இப்போ நீங்கள் போய் ஒரு சில நேரத்தில் என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் உங்களை மாதிரியே பிரசங்கம் பண்ண ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லுவேன், என்ன மாதிரியே பிரசங்கம் பண்ணேன்னா உட்காந்து ஒரு செய்தியை ஒரு வாரம் ஃபுல்லாக ஆயத்தம் பண்ணு. நான் சொல்ல எத்தனை பேர் வேலை பாருங்க. அவங்களுக்கு என்னென்னா இதை பார்த்த உடனே அப்படியே வந்துடும், வராது. அது கனின்றது அது முதிர்ச்சி. ஒரு செடி வளர்ந்து, அவர் சொல்ல அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணார் இல்லையா, ஒரு செடி வளர்ந்து அது மரமான உடனே அதில் என்ன வருது, கனி வருது. இப்போ இங்கே சொல்கிறார் இல்லைங்களா, நீங்கள் நிலைத்திருக்க 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 நீங்கள் கனி தருவர்களாய் மாறுகிறீர்கள். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே வர மாற்றம் தான் வெளியரங்கமான பலன். இப்போ ஒரு கனின்றது வெளியில் வர தன்மை, மாற்றன்றது உள்ளே வர தன்மை. இப்போ உங்களுக்கு உள்ள ஒரு மாற்றமே இல்லைன்னு சொன்னால் வெளியில் கனியில் பார்க்குறது, இயேசுவ சொல்கிறார்ல, அவர்கள் கனிகளால் அறிவீர்கள். அவர்களை எதனால் அறியலாமா?
அந்த கனிகளால் அறிவீர்கள். அப்படின்னா எந்த அளவுக்கு அதை புரிஞ்சிருக்கிறான், எந்த அளவுக்கு அதை செய்கிறான், எந்த அளவுக்கு அதில் வளர்ந்துருக்கிறான், எந்த அளவுக்கு அதில் அவன் வெற்றியை காண்கிறான்றதை அந்த கனியை வச்சு நீங்கள் என்ன செய்யலாமா அறிந்து கொள்ளலான்றாரு. அப்போ உள்ள ஒரு மாற்றம் வரணும். சொல்லுங்கள், உள்ள ஒரு மாற்றம் வரணும். இந்த உள்ள வர மாற்றத்துக்கு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இது சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இப்போ தான் மெயின் தீம் போகிறோம். உள்ள எப்படி இந்த மாற்றங்கள் வர்றதுக்கான காரியத்தை செய்ய போகிறோம். இது உள்ள மாறணும். உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ளாக வர மாற்றத்துக்கு நிறைய இடம் கொடுக்கணும். யார் இடம் கொடுக்கணும்? நீங்கள் தான். இப்போ உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படணும்னு சொன்னால் அதை இன்னொருத்தரால் செய்ய முடியாது. அது நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களோட இடைப்பட ஆரம்பிக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும். சில நேரத்தில் வந்து பாருங்களேன், இந்த உள்ள வர மாற்றத்தை நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. உள்ள வர மாற்றம் அப்படின்றது நிறைய பேருக்கு புரியாது. ஆனால் உள்ள வர அந்த மாற்றம் தான் உங்களை ஒரு எதிர்காலத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த திட்டத்துக்கு நேராக உங்களை கொண்டு போய் சேர்க்கும். அது பேர் புரியுது. வாசிக்கலாம் பாருங்களேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4-5 சேர்த்து வாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்த பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். எப்போ உங்களை அறிஞ்சாராம்? சொல்லுங்களேன் நல்லா சத்தமா, இன்னும் கொஞ்சம் சத்தமா, இன்னும் கொஞ்சம் சத்தமா. இப்போ என்னை குறித்து தெரியாத ஒருத்தர்கிட்ட நான் இல்லை, என்னை முற்று முடிய தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நான் இருக்கிறேன். என்னை குறித்து தெரியாத ஒருத்தர் என்னை உருவாக்க முடியாது. என்னை குறித்து தெரியாத ஒருத்தர் எப்படி என்னை வச்சு வேலை செய்ய முடியும்? அப்போ என்னை தெரிஞ்சிருக்கிற ஒருத்தர் என்னை வச்சு வேலை செய்கிறார். இப்போ அவர் சொன்னார் இல்லைங்களா, கிரேஸ் பின் கூட, என்ன ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு, ஆண்டவர் தான் எங்கிட்ட மாட்டிக்கினார் இல்லையா, ஜோக்கா சொன்னார். இல்லை இல்லை, அவருக்கு நல்லா தெரியும், நீ என்ன தான் பண்ணாலும் தம்பி நான் தான் உன்னை உருவாக்குனேன். நான் சொல்கிறது எத்தனை பேர், நீ என்ன தான் பண்ணாலும் சரி, நீ உனக்கு ஒன்றா சில விஷயம் புரியாமல் இருக்கலாம், அவருக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா உங்களை இப்போ தெரிஞ்சுக்கல, தாயின் கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு வேலை செய்கிறீங்க இல்லையா, ஒரு ரட்சிக்கப்பட்டீங்க, இப்போ ஊழியத்தில் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு ஊழியத்தில் சின்ன சின்ன பகுதியான காரியங்களை செய்கிறீங்க. இந்த காரியங்களை நீங்கள் செய்யும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன உங்களுக்குள்ளே தோணும் அப்படின்னா, நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, உங்களுக்கு இருக்கிறதுல நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா போதும், கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். நமக்கு என்னென்னா, இதை செய்யணும்னு வரல. நான் சொன்னேன்ல, அந்த 40 பேரில் 38 பேர் ஓடி போயிடுவானுங்க பாருங்க. இவனுக்கு பிரச்சனை என்னென்னா, பாஸ்டருக்கு முன்னாடி செய்யணும்னு நினைக்கிறானுங்களா ஒழிய, வாழ்ந்தா போதும். நான் வாழ்ந்தேன், அதான் எனக்கும் அவங்களுக்கு உள்ள வித்தியாசம். நான் அதுலேயே வாழ்ந்தேன். நான் எனக்கு என்ன இருந்தது, கர்த்தர் என்னை ஏன் அழைச்சார், நான் ஏன் செய்யணும், இப்போ என்னை முற்றுமுடி அறிஞ்ச ஒருத்தர், என்னை தாயின் கர்ப்பத்திலே தெரிஞ்சிருக்கிற ஒருத்தர் முன்னாடி நான் வாழ்கிறேன். அவர் அதை பார்த்தாவே தெரியும் என்னை எங்கே கொண்டு போகணுமோ அதை அவர் கொண்டு போய் சேர்க்குறாரு. எத்தனை பேர் புரியுது இது உங்களுக்கு? இப்போ நமக்கு என்னென்னா, ஏதாவது நான் எப்படியா ஒன்று மாறணும், நான் வந்து இப்படி மாறணும், நான் அப்படி மாறணும். ஒன்றும் மாற தேவையில்ல, அவர் உங்களை மாற்றுவார். பக்கத்தில் சொல்லுங்க, நீ ஒன்றும் மாற தேவையில்லை. ஏமே அல்லேலூயா. நான் மாறணும். என்ன மாறி என்ன பண்ண போகிறீங்க, என்னவா மாற போகிறீங்க? மாறினீங்கன்னா இன்னொரு ஆள் மாதிரி நீங்கள் ஆவீங்க, அவ்வளோதான். இன்னொருத்தரை பார்த்து அந்த மாதிரி மாறுவீங்க. உங்களை மாறுறதுக்காக அழைக்கல, அவர் என்னவா உங்களை மாற்றணும்னு நினைக்கிறாரு, அப்படி அவர் மாற்றுவார் உங்களை. நான் பாஸ்டர் ஆகணும்னு நினச்சது கிடையாது சத்தியமாக. நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன ஒரே ஒரு மிகப்பெரிய தண்டனை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவர். ஏன் தெரியுங்களா, பாஸ்டராக வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே இருக்கிற பாஸ்டர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன கஷ்டம், எல்லாத்துக்கும் போகணும், கல்யாணத்துக்கும் போகணும், சாவுக்கும் போகணும், கல்யாண நாளுக்கும் போகணும், பிறந்த நாளுக்கும் போகணும், பொண்ணுங்க வயசுக்கு வந்தாலும் போகணும், வயசுக்கு வரலனாலும் போகணும். எதுவுமே நான் சொன்னது விளங்குது. பிரசங்கம் சரியாக பண்ணால் சொல்லுவாங்க, இன்றைக்கி பாஸ்டர் சூப்பராக பண்ணிடுறாரா, பெரியா பண்ணலாம். என்னடா சரக்கே இல்லை, பாஸ்டர் டல்லாக நான் சொல்ல பின்னாடி உட்காந்து சொல்லுவாங்க, நீங்கள் இவர் பேசினே இருக்கிறாருன்னு வச்சிங்க, அவன் யூடியூப்பில் போய் எடுப்பான் பாரு, இந்த பஞ்சு தாங்க அடிச்சுன்னுக்கிறாரு பாரு. நான் சொல்ல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இதில் ஒரு சிலர் அப்படி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான்.
எனக்கு தெரியுது, எங்கேருந்து சுட்டுருக்கிறாருன்னு எனக்கு தெரியும். நான் சொல்ல இது பாஸ்ட்டுக்கு நிலைமையை கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்கள். நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நான் சாவர வரையும் உடன் ஊழியனாக இருக்குன்னு ஆசைப்பட்டேன். தெரியுமா உங்களுக்கு? இப்போ கூட வெள்ளூர் போனீங்கன்னா வெள்ளூர் ஏப்டியில் சர்ச்சு பக்கத்தில் ஒரு வாட்ச்மேன் ரூம் இருக்கும். அந்த சர்ச்சை கட்டும் போது நாங்கள் இருந்தேன். அந்த சர்ச்சை கட்டுக்கிற காரியத்தில் முற்றும் நிறைய வேலை செஞ்சுருப்போம் பாருங்க. அப்போ அந்த வாட்ச்மேன் ரூம் கட்டின்னு இருக்காங்க. அந்த வாட்ச்மேன் ரூமில் போய் முட்டி போட்டு நான் ஜாம் பண்ணுறேன், ஆண்டவரே இந்த ரூமை எனக்காக நீங்கள் பாஸ்டர்கிட்ட பேசி வாங்கி கொடுத்துருங்க. நானும் கல்யாணம் பண்ணி நானும் என் பொண்டாட்டி இந்த சர்ச்சிலே பெருக்கி வாரி கூட்டி இங்கேருந்தே நான் அப்படியே பரலோகத்துக்கு உங்கள்கிட்ட வந்துடுறேன். ஆண்டவரே தயவு செஞ்சு ஆண்டவரே இந்த சபையை விட்டு மட்டும் என்னை அனுப்பிச்சிடாதீங்க. நான் இந்த இடத்துல அப்படியே வாழணும். பார்த்தோன்னே ரூமெல்லாம் அழகாக ஒரே ஒரு ரூம் தான், ஒரே ஒரு இது ஒரு கிச்சன், அவ்வளோதான். பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு இதே மாபெரும் விஷயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் நான் அந்த சர்ச்சை பெருக்கிட்டு இருக்கிறேன். சாட்டர்டே எனக்கு நல்லா ஞாபகம் இருப்பாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் அப்படியே அன்னி பாஷை பேசிகிட்டே அந்த சர்ச்சை பெருக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார். நான் உன்னை எதுக்காக அழைச்சனோ அந்த அழைப்பை நீ செய், வேறு எதுவுமே சொல்ல பாருங்க. அப்படியே அந்த தொடப்பத்தை வச்சு முட்டி போட்டு சொன்ன, ஆண்டவரே இந்த வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா எரேமியா மாதிரி அதுக்கப்புறம் எரேமியா சில வார்த்தைகளை சொல்லுவார் இல்லைங்களா, அது வார்த்தை காமிக்கிறோம்பா. இந்த வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் உன்னை தாயின் கர்ப்பத்திலே அறிந்தேன். எத்தனை பேர் விளங்குது? எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு பாருங்க. நான் சொல்கிறது நீ செய். நான் சாதாரணமாக யோசித்தேன், ஆனால் ஆண்டவர் தான் என்னை இந்த அளவுக்கு யோசித்து வச்சுருந்தார். ஆனால் நம்ம செய்கிற அந்த விஷயங்கள் இருக்கு பாருங்க, நான் இப்படி மாறணும், நான் அப்படி மாறணும், இந்த மாதிரி எதுவுமே நான் நினைக்கல. நான் என்ன செய்கிறேனோ அந்த செய்கிற வேலையை மாத்திரம் கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருந்தேன், அவ்வளோதான். வாசிக்கலாம் பாருங்கள். அதுக்கு அடுத்து சொல்கிறார் 6 வாசிக்கலாம். அப்பொழுது நான் இந்த ஆன்ற வார்த்தை வந்து எப்படிப்பட்டதுன்னா ஒரு ஆச்சரியம். கர்த்தராகிய ஆண்டவரே, நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. உன்னை அனுப்புகிற எல்லோரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவளை எல்லாம் நீ பேசுவாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். அது ஒரு விசுவாசிக்கிறீதா? இப்போ எப்படி இந்த விஷயம் வருது, எப்படி இந்த காரியங்கள் வருது அப்படின்னா, நீங்கள் வெளியில் யோசிக்காதீங்க, உள்ளே யோசிங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், வெளியில் யோசிக்காதீங்க, உள்ளே யோசிங்க. ஏன்னா இந்த உள்ள யோசிக்கிற விஷயங்கள் தான் வெளியில் உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வரும். உங்களுக்கு உள்ளே வரக்கூடிய அந்த மாற்றத்தை நீங்கள் கவனிக்கலை, உள்ளே வரக்கூடிய மாற்றத்தில் நீங்கள் கவனம் செலுத்தலை, உள்ளே வரக்கூடிய மாற்றத்தில் நீங்கள் வந்து உங்களுக்குள்ள ஒரு வேலை செய்யலை அப்படின்னு நினச்சா, அந்த உள்ளே வரக்கூடிய மாற்றத்தில் நீங்கள் ஒரு ஃபோக்கஸ்டாக இல்லைன்னு சொன்னால் வெளியில் ஒரு பெரிய வெற்றியை பார்க்க முடியாது. அதனால தான் நிலைத்திருங்கள்ன்றார். நான் செடி, என் பிதா ஒரு தோட்டக்காரர். நீ ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீ நிலைத்திரு. உனக்குள்ள அந்த மாற்றம் வரும். அந்த கொடிக்குள்ள அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவார். அந்த செடிக்குள்ளே இருக்கிற அந்த சாராம்சம் எல்லாமே அந்த கொடியில் ஊடுருவி வரும். எடுத்த உடனே அப்படியே வரதில்லை பாருங்கள். அந்த தண்ணியை நம்ம மண்ணில் ஊற்றுறோம், அது அந்த செடியில் போய் செடியிலிருந்து அப்படியே வருது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த செடியின் சாராம்சம் அந்த கொடியில் வரும்போது அந்த கொடியிலிருந்து வெளியில் கனி தானாக வெளியில் வருது. அது வேறு புரியுது. இது இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், யோசிக்கும் போது எரேமியாக்கு என்ன பிரச்சனை? வெளியே பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, அது வெளியில் இல்லை, உள்ள செய்யுங்க. வேலை செய்கிறது ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்குது. எல்லாருக்குமே கடவுளுடைய சுவிசேஷத்தை சொல்லணும், அது பிரதான கட்டளை. சுவிசேஷத்தை சொல்கிறது பிரதான கட்டளை. இப்போ இந்த சுவிசேஷத்தை எப்படி சொல்கிறீங்கன்றது தான் உங்கள் கையில் இருக்குது. இதெல்லாம் ஒரு பார்ட். இப்போ நீங்கள் நிற்கிறது, செய்கிறது, பெருகிறது, இதெல்லாம் ஒரு பார்ட். ஆனால் இதனுடைய அஸ்திபாரம் எதுனா சுவிசேஷம். இப்போ நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அந்த வேலையிலே இல்லை. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ரோட்டில் போய் ரோட்டில் இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் பேசுவேன். இதை சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், கிரேஸ்வரில். குப்பை பெருக்குவார் பார்த்தீங்களா? டெய்லி காலையில் ஒரு 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 அங்கிள் வருவார் பாருங்க, குப்பை பெருப்பார்.
அவரை பார்க்கும் போதெல்லாம் தோணும், இவர் ஒரு சுவிசேஷம் சொன்னேன். அவர்கிட்ட நான் ஒரு பேச்சு கொடுக்கணும். எப்படி பேச்சு கொடுக்குறது? ஒரு நாள் காலையில் நின்றுட்டுருக்கிறேன், அப்படியே ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் எனக்கு ஒருத்தர் செய்யுங்க. அவரை டீ சாப்பிட கூப்பிட்டுனார். அந்த டீ கடை பக்கத்தில் நிற்கிற மாதிரி, ஆனால் வாண்ணா ஒரு டீ சாப்பிட்லாம். அவர் உடனே, என்ன தம்பி வாண்ணா பரவாயில்ல ஒரு டீ சாப்பிட்டு போகலாம். உடனே ஒரு டீ சாப்பிட்டோம். அவர் கூடயே உட்காந்து அந்த பிளாட்பாரத்தில் டீ குடிச்சுனே பேசினேன். ஒன்றும் சொல்லணும், அப்படியே அவர் டீ குடிக்க நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே இவருக்காக நான் ஜெபிக்கிறேன், உள்ளுக்குள்ளவே இவர் ஆசீர்வதிக்கிறேன், இவருக்குன்னு ஒரு நோக்கத்தை நீர் வைத்திருக்கிறீர், அவரோட நான் பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடும். முடிஞ்சு. ஆனால் சரி நான் வரேனே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் அவர் வரதுக்கு முன்னாடி நான் போய் அங்கே நிற்கிறேன். ஏன்னா அவர் கூட நான் என்ன பண்ணி ஆகணும்? டீ சாப்பிட்ணும். ஏன்னா டீ சாப்பிட்றதுன்றதை விட அவருக்கு நான் என்ன சொல்லி ஆகணும்? சுவிசேஷத்தை சொல்லணும். இப்போ பாருங்கள், இது நான் எப்போ சொல்லுறதுல 96 அங்கே வேலை செஞ்சணும் போதே இது நடந்துட்டு இருக்குது. வேலையெல்லாம் வேலை, அது வேறு. ஆனால் எனக்குள்ளே ஒரு சுவிசேஷ தாகம் இருந்துனே இருக்கணும். உங்களுக்குள்ளே நீங்கள் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு சுவிசேஷ தாகம் இருந்துனே இருக்கணும். அந்த சுவிசேஷ தாகம் தான் உங்களால் நல்ல வேலை செய்ய வைக்க முடியும். ஒரு கேமராமேனாக கூட நிற்க வைக்க முடியும். அந்த சுவிசேஷ தாகம் உங்களுக்குள்ளே எழுமணும். அடுத்த நாள் நான் போகும்போது அவருக்குள்ளே அதை நான் பேசுவேன். திரும்ப அவர்கிட்ட அந்த சுவிசேஷத்தை பற்றி அவர்கிட்ட நான் சொல்லுவேன். டீ சாப்பிட்டு அப்படியே பேசிட்டு ஒரே ஒரு 4 நாள் 5 நாள் நினைக்கிறேன் பாருங்கள். 5ஆவது நாள் அவருக்கு சால்வேஷன் ப்ரேயரை பண்ணேன். அதே பிளாட்பாரத்தில் அதே இடத்துல அவர் இயேசுவை பற்றி சொல்லி, அப்பயே இயேசுவை ஏற்றுக்கிறீங்களான்னு அவர் அப்படியே கை பிடிச்சி அழுகுறாரு. அப்படியே அவருக்கு சுவிசேஷத்தை என்ன பண்ணேன். உங்களுக்குள்ளே ஒரு விஷயம் வெளியில் வரணும்னு சொன்னால் முதல்ல உள்ளே வரணும். சொல்லுங்கள், உள்ளே வரணும். இப்போ உங்களுக்குள்ளே வர சில காரியங்கள் தான் உங்களை வெளியில் வேலை செய்யவே வைக்கும். இப்போ எனக்குள்ளே சபையில் எல்லா வேலையும் நான் செய்கிறேன் அப்படின்னும் போது எனக்குள்ளே ஒரு தாகம் இருக்குது. அந்த தாகம் என்னென்னா அது சுவிசேஷம். அதுவே நான் சொன்னது விளங்குது. இப்போ பாருங்களேன், இந்த உள்ளே வரக்கூடிய இந்த ஃபோக்கஸ் தான் வெளியில் என்னால் எந்த காரியத்தையும் செய்ய வைக்கும். உங்களை ஒருத்தர் சொல்லவே தேவை கிடையாது, இதை செய் இதை பண்ணுன்னு சொல்லவே. அதுதான் இயேசு சொல்கிறாரு, நான் திராட்சை செடின்னு சொன்னால் நான் தான் சுவிசேஷம், நான் தான் இந்த உலகத்துக்கு ஒளி, என்னை என்று ஒன்றும் செய்ய முடியாது. இந்த செடிக்குள்ளே நீங்கள் வரும்போது உங்களுக்குள்ளே என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறாருன்னா சுவிசேஷம் என்ற ஒரு ஃபயர், அந்த சுவிசேஷம் என்ற ஒரு காரியம் உள்ளே வரும்போது நீங்கள் எந்த வேலை செஞ்சாலுமே அந்த வேலை பயனுள்ளதாக மாறும். அந்த காரியம் உங்களை அடுக்கடுக்காக மாற்றத்துக்கு நேராக கொண்டு வரும். அது உங்களுக்கு புரியுது? இப்போ இவனை அழைக்கும் போது, எரேமியா அழைக்கும் போது அவன் சொல்கிறான், நான் என்ன அறியேன் பேச அப்படின்னு சொன்னா, இல்லை அதுக்கு இல்லை உங்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குது, அது இல்லை ஊழியம், அவர் வச்சிருக்கிறார், அதுதான் ஊழியம். எதுவும் நான் சொன்னது புரியுது? உங்களுக்குன்னு ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இல்லை, உங்களுக்குன்னு ஒரு திட்டம், நீங்கள் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற காரியம் இல்லை, அவர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிறார் பாருங்க, அதுதான் ஊழியம். எத்தனை பேர் புரியுது? இப்போ இங்கே எரேமியாக்குள்ள என்ன பிரச்சனை? நான் பேச அறியேன். இப்போ அவனால் என்ன முடியல, ஏன் அந்த காரியத்தை சொல்ல முடியல? அவன் என்னவோ நினைக்கிறான். இல்லை முதல்ல உனக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது. நான் ஒரு வார்த்தையை உனக்குள்ளே வைப்பேன், அந்த வார்த்தை என்ன செய்யும்? உன்னை எல்லா வேலையும் செய்ய வைக்கும். அதுதாங்க சொல்கிறார் இல்லையா 10 பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்ற தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன். அப்போ ஏதோ ஒரு விஷயம் உள்ளே வரும்போது தான் என்னால் வெளியில் வேலை செய்ய முடியுது. இப்போ பவுல் எடுத்துங்க, பவுல் எப்படி அவ்வளோ பெரிய வேலை செய்ய ஆரம்பித்தார் சொல்லுங்கள்? எப்படி? அவருக்கு எல்லாம் தெரியும். அவரே சொல்கிறார் பிலிப்பியரில், நான் 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டேன், பெஞ்சமின் கோத்திரத்தான், எல்லாம் தெரியும். எப்படி ஒரு விஷயம்னா இயேசுவை குறித்து உள்ளே வந்த ஒரு வெளிச்சம் தான் அந்த மனிதனை ஒரு மிகப்பெரிய சுவிசேஷகனாக, அப்போஸ்தலனாய், போதகராய், மேய்ப்பராய் ஏற்படுத்த ஆரம்பிச்சு. எங்கள் சோச்சில் இருக்கிற பசங்க கூட சொல்லுவாங்க பாருங்க, சில நேரத்தில் அவங்களால அந்த வேலையை ஆரோக்கியமாக செய்ய முடியாது. வேலை செய்யணும்னு ஆசை இருந்தால் கூட என்ன செய்ய முடியாது, ஆரோக்கியமாக செய்ய முடியாது. வாரத்துக்கு ஒரு முறை அவனுங்களை வேனில் ஏற்றி, வீக்லி ஒன்ஸ் வேனில் ஏற்றி எல்லாரையும் கொண்டு போய் ஏதாவது ஒரு ஏரியா, ஒரு பகுதியில் வச்சு, அந்த இடங்களில் அவங்களுக்கு ஜெபம் பண்ண வச்சு, அந்த ஏரியா அவங்க கண்களில் காமிச்சு, இன்றைக்கும் செய்கிறாரு. வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை இதுக்காக ஒரு வேனே வாங்கி வச்சுருக்கணும் பாருங்கள், ஒரு டெம்போ ட்ராவலர் வாங்கி வச்சு அதில் எல்லோரும் ஏற்றின்னு போகணும். அவனுக்குள்ள ஒரு சுவிசேஷம் என்ற விஷயம் உள்ளே வரலன்னா அவனால் எந்த ஒரு விஷயத்தை செய்யவே முடியாது. நம்ம எல்லாம் இப்படி யோசிப்போம் இல்லையா, இந்த வேலை அந்த வேலை, தலைவனாக கூட மாற முடியாது. அவனுக்குள்ளே வர பவுலுக்குள்ளே வந்த ஒரு மிகப்பெரிய தாக்கம் எது? இயேசுன்ற அந்த தாக்கம். அந்த இயேசு அப்படின்னு சொன்னாவே சுவிசேஷம் தான். நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு?
அப்போது எந்த காரியம் உங்களுக்குள்ள வருதோ, அதாவது அந்த மாற்றம் ஏற்படுதோ, அதுதான் உங்களால் வெளியில் கனி தரக்கூடிய செயலாக கொண்டு வரும். சும்மா வேலை செய்கிறது கிடையாது. வேலை செய்கிறதுக்கு தான் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. காசு வச்சா வேலை செய்து போயிட போகிறாங்க. இது சர்ச் இல்லையா? இது ஒரு ராஜ்யம். இது கிறிஸ்துவின் குடும்பம். இது ஒரு ஐக்கியம். இதில் நிறைய விஷயம் உள்ளடங்கிறது. பாருங்கள், வாசிக்கலாம் பாருங்கள். 1 கொரிந்தியர் வாங்க, 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கலாம் பாருங்கள். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. அவர்கிட்ட வரும்போது எப்படி வந்தாரா? சகோதரரே அப்படின்னா சர்ச். அது அங்கே நான் வரும்போது, உங்ககிட்ட வரும்போது ரொம்ப வசனிப்போடு அப்படின்னா நல்ல வாய் சாலைக்கியாக பேசுகிற மாதிரி, அல்லது நல்லா பேச திறமை உள்ளவனா அப்படி நான் வரல. பெரிய ஞானத்தோடு கூட நான் வரல. ஞானம்னு சொன்னால் உலக ஞானம், தேவ ஞானத்தை பற்றி பேசலை. பெரிய உலக ஞானத்தோடு கூட நான் வரல. அதுக்கப்புறம் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். அப்போ என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேற ஒன்றையும் நீங்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்க நான் என்னவா இருக்கிறேன். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சிங்களே. இந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறேன், நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, நிறைய ஊழியம் செய்கிற வந்துருக்கிறீங்க, சபையில் உடன் ஊழியராக வாசிக்கிற பிள்ளைங்களா நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் நல்லா தெரிஞ்சுங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் நடக்கணுனாலும் அதில் சிலுவை இருக்கணும். சிலுவைன்னு சொன்னால் கிறிஸ்து இருக்கணும். கிறிஸ்துன்னு சொன்னால் சுவிசேஷம் இருக்கணும். இந்த சுவிசேஷம் இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால், அப்படின்னு சொன்னால் எதை ஹைலைட் பண்ணுறீங்க, எதை உயர்த்தி காமிக்கிறீங்க, எந்த அளவுக்கு அதை மேன்மைப்படுத்துகிறீங்களோ அந்த காரியத்தின் அடிப்படையில் வரக்கூடிய வெற்றி தான் நிரந்தரமான ஒரு வெற்றி. அது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. எது மாதிரி புரியுது? இது சிலத்தில் நம்ம என்ன நினைப்போம் தெரியுங்களா? இப்போ சிலுவையை, இயேசுவை அல்லது இந்த சுவிசேஷத்தை, இதனுடைய அந்த முழு சாரத்தையுமே சிலர் இன்றைக்கி பண்ணுற ஊழியத்தில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த விஷயங்கள், இந்த நான் சொன்ன 3 இதை வச்சுங்க, சிலுவை, இயேசு, சுவிசேஷம் 3 ஒன்று தான். இந்த காரியங்களுடைய அந்த உயர்வு வெளியில் பெருசாக தெரியல அப்படின்னு சொல்லாமல், இந்த உலகத்தினுடைய விஷயங்கள் பெருசாக காமிக்கும் போது என்ன உண்டாகும்னா ஈர்ப்பு உண்டாகும். ஆனால் பெரிய மாற்றம் ஏற்படாது. நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுது? ஈர்ப்பு உண்டாகும். இந்த உலகத்தில் பாருங்கள், பொருளாதாரத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ணால் கேட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி பொருளாதாரத்தை யாரும் பிரசங்கம் பண்ண முடியாது. ஆனால் நான் என்ன பிரசங்கம் பண்ணாலுமே அதில் குமாரனும் சிலுவையும் சுவிசேஷம் தான் 70% இருக்கும். அப்போ அந்த 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 சுவிசேஷத்துக்குரிய காரியங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு மேலே கொண்டு வரீங்களோ அதன் அடிப்படையில் தான் உங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வரும். உங்களால் அந்த ஊழியத்தை செய்ய முடியும். அதில் தான் பவுல் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அல்லாமல் வாசிக்கிறோம், நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் இருக்கும்படி. சொல்லுங்கள், மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல. அப்போ 2 விஷயம் இருக்கா? ஒன்று மனுஷனுடைய ஞானம், இன்னொன்று தேவனுடைய பலம். அப்போ மனுஷனுடைய ஞானம் இது நயவஞ்சகமாக இருக்குது, உலகத்தை பற்றி பேசுது, உலகத்தை காமிக்கிறது, உலகத்தில் இருக்கிற விஷயங்களை பாசிக்கிறது. தேவனுடைய பலம்ன்றது எது? சொல்லுங்கள், கரெக்டாக ஒருத்தர் சொன்னார். தேவனுடைய பலம் என்பது எது? சுவிசேஷம். இப்போ மனுஷனுடைய ஞானமா தேவனுடைய பலமா? இப்போ நீங்கள் மனுஷனுடைய ஞானத்தின் அடிப்படையில் போகும்போது அது நிச்சயமாக இருக்கலாம். அது ஒரு பெரிய வெற்றி மாதிரி தெரியலாம், அது பெரிய உயர்வாக காமிக்கப்படலாம், உங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ளே வரலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் நாளைக்கு உங்களுடைய எதிர்காலம் ஒரு பெரிய லாங் ரன் வரையும் ஊழியம் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஊழியம் செய்கிறது ஏதோ கொஞ்ச நாள் செஞ்சுட்டு விட்டுட்டு போகிறதில்ல. கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னால எத்தனையோ முறை ஊழியத்தை விட்டுட்டு போகணுன்னு நினச்சிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் என்னை நிற்க வச்சுருக்கிறேன். நானும் நினச்சிருக்கிறேன், ஆண்டவரை வேணும் எல்லாம் பேக் பண்ணிடுறேன், ஸ்தோத்திரம், இதோட வேலையை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே எல்லாத்தையும் யார்கிட்டயோ கொடுத்துட்டு கூட நான் போயிடுறேன், என்னை விட்டுருந்தேன் அப்படிலாம் சொல்லிடுறேன். ஆனால் ஏன் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சவால். அது பைபிள் சொல்லுது இல்லையா, ஓட்டத்தை துவங்கினோம் அதை முடிக்கணும். அந்த அளவுக்கு அதுக்குள்ளே நமக்கு ஒரு பலன் வேணும். அந்த பலன் எப்படி இருக்குதுன்னா சுவிசேஷத்தினால மட்டும்தான். இப்போ உங்கள் வாழ்க்கையில் இந்த வாலிப வயசில் செய்கிற இந்த காரியங்கள் எல்லாமே நல்லா மனதில் வச்சுங்க. இது வேலை கிடையாது, இது நம்முடைய உசுறு. இது இப்போ நான் ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னா
அதை நான் வேலையாக பார்க்குறேன், ஒரு சர்ச்சில் ஏதோ ஒன்று செய்கிறேன், ஏதோ ஒன்று படிக்கணும், இல்லை அது என் சபை, அது என் உசுறு, அதுங்க வந்து கிறிஸ்துவ சுவிசேஷத்துக்காக நான் காரியத்தை செய்கிறேன். அந்த சுவிசேஷம் எனக்குள்ளே வேலை செஞ்சால் அந்த வேலையை நான் செய்யும் போது அதில் என்ன விஷயமா வந்தாலும் அதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை யோசிக்கவே மாட்டாங்க, அந்த காரியத்தை யோசிக்க மாட்டாங்க. இன்றைக்கி இந்த பிக்சரை இப்படி காட்டுறது இல்லை. அதாவது சுவிசேஷம் ஊழியம் அப்படின்னு சொல்லும்போது, ஊழியம்னும் போது வேறு மாதிரி நிறைய இடத்துல அந்த டிஸ்பிளேவே மாறுது. இப்போ எல்லாருக்குள்ள ஆசை அப்படி ஏற்படும் போது அதை நீங்கள் பற்றிக்கொள்ள ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்களால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் டயர்ட் ஆகிடுவீங்க. சில நேரத்தில் நீங்கள் இருக்கிற இடமே உங்களுக்கு கசப்பாக மாறிடும். நீங்கள் செய்கிற விஷயமே நான் கூட போய் செய்யிட்டு என்ன பெருசாக நடக்கலையே அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழுப்ப ஆரம்பிக்கும். அதெல்லாம் பவுல் சொல்கிறாரு, உங்களுடைய விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நம்ம நிற்கணும். அப்போ அந்த தேவனுடைய அந்த பலத்தில் நிற்கணும்னு நீ போகிறீங்க பாருங்கள், அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். கர்த்தர் ஏற்ற காலத்தில் அதை செய்வார். 1 பேதுரு 5:7 சொல்கிறார், அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த சத்துவத்தின் கரங்களுக்குள்ளாய் நீங்கள் அடங்கி இருங்க. ஊழிய ஆரம்பித்து பைபிள் காலேஜ் முடிகிற ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்தது மலேசியா. அவர் என்ன வந்து சொல்கிறார், மலேசியாவில் உனக்கு ஒரு சபை இருக்குது, அங்கே தமிழ் பாஸ்டர் வேணுமா, எனக்கு உன்னை நல்லா தெரியும், நான் உன்னை பற்றி சொல்லிட்டு வந்துட்டேன், நீ போறியா பாரு. அவங்க வந்து ஃபஸ்ட் வந்து டெம்பரவரியாக ஒரு மேரேஜில் ஆகலை பாருங்கள், அது 2003 நினைக்கிறேன், எல்லாமே ரெடியாக இருக்குது, போயிறியா பாரு அப்படின்னாங்க. எனக்கு பயங்கர சந்தோஷம். கர்த்தர் திறந்தாரா கதவு, அடிச்சிரா லாட்ரி. எங்கே கல்யாணம் கூட ஆகல, அப்போது உடனே தோணுது மலேசியாவில் ஒரு பொண்ணு பார்த்து, வருமா வராதா, எனக்கு மொட்டமாக வரும் உங்களுக்கு வராதா. கிரேஸ் வீட்டுக்கு அந்த மாதிரி வந்திருந்தா அப்போ யோசிச்சிருப்பார் சங்கீதாவில், இல்லை மலேசியாவில் ஒரு சப்ப முக்கிய ஏதாவது பார்த்துருக்கலாம். எல்லாருக்கும் தோணதானே செய்யும், ஒரு ஆசை தானே இல்லையா. அது ஒரு உடனே பயங்கரம். போய் நான் சாஸ்திரி பவனில் நிற்கிறேன், இப்போ எடுக்கிற மாதிரி பாஸ்போர்ட் அப்போ கஷ்டமாக 2002 நினைக்கிறேன். பாஸ்போர்ட் இப்போ எடுக்கிற மாதிரி இல்லை, அப்போ ரொம்ப கஷ்டம். அங்கே போய் ஒருத்தனை கூப்பிட்றான், சொல்கிறான் 10,000 ரூபா கொடுக்குறியா, அவனை பாஸ்போர்ட் வாங்கி கொடுக்குறேன்னு. அச்சோ 10,000 ரூபா கேட்குறானே, சரி எப்படியாவது முட்டி மோதி கொடுத்துருவோம் அப்படி இப்படின்னு பேசி பேரம் பேசி 7,000 ரூபாய்க்கு பேசி வச்சுட்டான். அவனே ஒரு 7,000 ரூபா கொடுக்குறப்பா, 7 பரிபூர்ணம் இல்லையா அப்படின்னு அவட பேசி ஈஸி ஏதோ ஒரு மட்டம் பண்ணி ஓகே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவர் அண்ணன் வந்தோடனே பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிடுறேன், பண்ணோடனே மலேசியா போயிடும். உள்ள காலேஜில் பசங்கிட்டலாம் சொல்லிட்டேன், மலேசியா நீ என்ன அடுத்து எங்கே பார்க்க போகிற, மலேசியாவில் தான் பார்க்க போகிறேன். உன் எல்லாம் நடந்துச்சு பார்க்க. அது பெரிய கிரவுண்டு நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கிறது என்னென்னா அந்த கிரவுண்டு தான். இன்றைக்கி சென்னை எப்படி போட்டிங்கன்னா, இப்போ சில இடத்துல ஷெட்டெல்லாம் போட்டாங்க. அப்போ வந்து ஒரு புல்வெளியாக இருக்கும். அந்த புல்வெளியில் நடந்து அப்படியே ஜோப் பண்ணிட்டு இருக்கிற நீ பாஸ் பேசினேன் சொல்கிறாரு, நீ மலேசியா போகக்கூடாது அப்படின்னு. எனக்கு திடீர்னு யோசிக்கிறேன்னா அந்த ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, என் ஆசையில் மண்ணை தூக்கி போடுறீங்க சொல்லி மலேசியா போவாது. அண்ணன் அதுக்குள்ளே எல்லாம் பேசி ஈஸி வச்சுட்டு வந்துட்டார் பாருங்க. வந்து அப்படியே ஏர்போர்ட்லேருந்து இறங்கினோடனே நேராக வராது, நிமிஷம் சாப்பிட போவான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹோட்டலில் போனார். அவர் சாப்பா சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்குறாரு. அது வரையும் நான் வாங்கி தரல, ஏன்னா முன்னாடி சொல்லிட்டா சாப்பாடு வாங்கி கொடுக்காது போயிட்டாருன்னு. பெரிய ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம். அப்போ ரொம்ப கஷ்டம், நீங்கள் 2,000 ரூபா சாப்பிடலாம். உட்காந்தவுடனே பயங்கரமாக பேசும்போது அண்ணா இந்த மாதிரி இருக்குது டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி அவர் ஃபேஸை மாறிச்சேன்னு அவர் என்னை குறித்து சொல்லிட்டு வந்துட்டார். இல்லைப்பா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, அழகாக போயிடலாம், நீ இப்போ நல்லா பாசிட்டிவ் இல்லை மாதிரி உன்னை வளர்த்துக்குவார், அங்கேயே உனக்கு லைஃப் எல்லாம் செட்டில் ஆகிடும், நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிற. ஆனால் உள்ள ஒருத்தர் சொல்கிறாரே வேணான்னு. நீ யோசிச்சு பாருங்களேன், கவர்ச்சிகரமாக போகணும்னு நினச்சி ஆட்டோமேட்டிக்காக அன்றைக்கி என்ன பண்ணிக்கலாம், சூட்கேஸை தூக்கின்னு. ஒரு வேளை நான் மலேசியாவுக்கு போயிருந்தேன்னா 20 வருஷம் ஆயிருக்குன்னு வைங்களேன், என்ன பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க மாட்டேன். ஒரு வேளை அந்த சர்ச்சிலேயே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுன்னே வாழ்ந்துன்னு என்ன பண்ணியிருப்பேன். நான் சொன்னது எத்தனை பேர் விளங்குது? நமக்குள்ளே ஒரு விஷயத்தை கர்த்தர் போட்டுனே வருவார். அது எந்த அளவுக்கு சுவிசேஷத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறோன்றது தான் அந்த இடமே. அந்த சுவிசேஷத்துக்குரிய முக்கியத்துவம் இடம் வரும்போது நீங்கள் செய்கிற வேலை எதையுமே சந்தோஷமாக செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து இன்னொன்று வந்தது பாருங்கள், ஒரு பாஸ்டர் திடீர்னு ஆக்சிடென்ட்டில் செத்து போயிட்டாரு. பெரிய சர்ச்சு, அந்த சர்ச்சில் ஒரு 200 பேர் இருக்கிறான். அதுலேருந்து ஒருத்தர் வந்து கேள்விப்பட்டு இந்த பைபிள் காலேஜில் பிடிச்சி ஒரு தம்பி இருக்கிறான், சின்ன சின்னதாக ஊழியர் செய்வேன், நல்லா பண்ணுவான் பிரசவம். நீங்கள் அப்படியே அவனை பேசுன்னு உடனே ஆளுங்க வர குரூப் ஆஃப் பீப்புள் வந்து உட்காந்து பேசுகிறாங்க. இந்த சர்ச்சை உனக்கு அப்படியே கொடுத்துட்றோம், டாக்குமெண்ட்லாம் ஒய்ஃப் பேரில் தான் இருக்கும், அது சர்ச்சாகவே இருக்கும். ஒரு 150-200 பேர் வராங்க. ஒரே ஒரு விஷயம்பா, வர காணிக்கல பாதி அவங்களுக்கு கொடுத்துரு, பாதி நீ எடுத்துக்கணும். எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சர்ச்சும் கொடுத்து தானிக்கும் கொடுக்குறாங்க, அது வேறு விஷயம். இது 50% அவங்களுக்கு கொடுத்து 50% எடுத்துக்க ஒன்றுமே செய்ய தேவையில்ல. கரண்ட் பில் கட்ட தேவையில்ல, ஒன்றும் கட்ட தேவையில்ல.
அன்றைக்கி எண்ணும் போது பாதி அவங்க எடுத்துக்கிட்டு பாதி நீ எடுத்துக்க, அந்த சர்ச்சை நீ அப்படியே நடத்தினே போ அப்படின்னு அந்த சொல்கிறார். கிட்ட கூட போகாது. புதுசு பாருங்க, இதெல்லாம் மனுஷனுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை பிசா தடுத்துட்டே வருவாங்க. ஆனால் எனக்கு உள்ளே இருந்தது ஒன்றே ஒன்று, கிறிஸ்து. அது சுவிசேஷம். சொல்லுங்கள், சுவிசேஷம். பவுலுக்குள்ளே அந்த தாக்கம் இருக்கிறதுனால தான் பவுலால் அவ்வளோ பெரிய வேலையை செய்ய முடியுது. வாசிக்கிற பாருங்க, என் பேச்சும் 5வது வசனம், என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்துக்குரிய நயவசனைக்கு உள்ளதாக இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருந்தது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ள ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. உலகம் தோன்றதுக்கு முன்னே, சொல்லுங்க, உலகம் தோன்றதுக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினது மறைக்கப்பட்டதுமா இருந்த ரகசியமான தேவன் ஞானத்தையே பேசுகிறோம். அப்போ பவுல் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். ஒரு விஷயத்தை நான் நல்லா செய்யணும்னா என்ன அந்த காரியம் அவர் அப்படி பண்ண வச்சுது அப்படின்னா, அவருக்குள்ளே இருந்த ஒரு சுவிசேஷ தாகம். அவ்வளோ உங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு அந்த சுவிசேஷ தாகம், அந்த சுவிசேஷத்தை குறித்து உங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு ஒரு வெளிச்சம் இருக்குதோ, நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை அவ்வளோ தூரம் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். உங்கள் தரிசனம் அவ்வளோ தூரம் போகும், உங்கள் எதிர்காலம் அவ்வளோ தூரம் போகும். ஏன்னா இது சும்மா ஏதோ ஒன்று செய்கிறதல்ல. இது ஏதோ மேலே ஏறி ஒரு பாட்டு பாடுறது, ஏதோ ஒரு கேமராவில் நிற்கிறது, இது ஏதோ வாசிக்கிறது, ஏதோ ஒரு ஆராதனை நடத்துறது, இது அப்படி கிடையாது. இது உங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை கர்த்தர் ஏற்படுத்துறது. என்னன்னா அது சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் உள்ள வந்துருச்சுன்னா இதெல்லாம் சர்வ சாதாரணமாக வேலை செய்ய ஆரம்பிச்சு. ஆமென். அதனால தான் பவுல் எழுதுறாரு, நான் சிற்பாச்சாரிய போல உங்களுக்குள்ள அஸ்திபாரத்தை போட்டேன். எந்த அஸ்திபாரத்தை போட்டார்? சுவிசேஷம். எந்த அஸ்திபாரத்தை உள்ளே போட்டாரா? ஏன் அவ்வளோ அதுக்குள்ள அவ்வளோ ஒரு முக்கியத்துவப்படுத்துகிறார்? ஏன்னா ஏன் முக்கியத்துவப்படுத்துகிறாருன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயந்தான் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அதை தான் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும். அதை நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா போதும், மற்ற விஷயம் தானாக நடக்கும். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 11 அதிகாரம், 2 கொரிந்தியன் சாப்டர் 11. சில காரியத்தை உங்களை வாசி காமிக்கிறோம் பாருங்க. எல்லாரும் திறந்து கொள்ளுங்க. 23 வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23 நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? அந்த வார்த்தையை எடுக்கும் போது அப்படி ஆரம்பிக்கிறேன். சொல்லுங்க, ஊழியக்காரரா. பக்கத்தில் சொல்லுங்க, ஊழியக்காரரா. பாருங்க, ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறேன். நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டவன், 3 தரம் மிளாறுகளால் அடிப்பட்டவன், 1 தரம் கல்லறி உண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லர்களால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களிலும் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண்விழிப்பிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசத்திலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் எல்லாம் என்ன சொல்றார் பாருங்க, எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் எப்படி வேலை செய்ய முடியுது? அவர்கள் அவ்வளோ வேலை எப்படி செய்ய முடியுது? அதாவது சுவிசேஷம். அது மாதிரி புரியுது உங்களுக்கு? இப்போ நமக்கு என்ன, முதல்ல நமக்குள்ளே தெரிய வேண்டிய விஷயம் என்ன? எனக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் ஆழமாக இருக்கணுங்க. அந்த ஆழமான விஷயம் என்ன? சுவிசேஷம். என்னை ரட்சித்தது சுவிசேஷம், என் வாழ்க்கையை மாற்றினது சுவிசேஷம், இந்த உலகத்தை மாற்றப் போகிறது சுவிசேஷம், இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகளை மாற்றப் போவது சுவிசேஷம், என்னை சுற்றி உள்ள மனிதனுடைய பிரச்சனையை போக்குவது சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை குறித்து உங்களுக்குள்ள ஒரு ஆழமாக அஸ்திபாரம் இருந்துச்சுன்னா நீங்கள் சபையில் செய்கிற எந்த வேலையுமே ரொம்ப சுலபமாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஒரு பாஸ்டுக்காக செய்ய மாட்டீங்க, பேருக்காக செய்ய மாட்டீங்க, எதிர்பார்ப்புக்காக செய்ய மாட்டீங்க, கர்த்தருக்காக செய்யணும்னு எழுதுனீங்க. அது மாதிரி புரியுது? இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கி வர சுவிசேஷங்கள்லாம் நான் பார்க்குறது வேறு மாதிரி இது. நீங்கள் வரும் காரு வீடு, நான் BMW தான் வச்சுருக்கிறேன். அதை நான் என்ன சொல்ல வரேன், நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஞானம்ன்றது வேறு, ஞானம்ன்றது வரம் என்பது வேறு. நல்லா புரிஞ்சு,
ஞானம் என்பது வேறு, வரம் என்பது வேறு. இப்போ இதில் ரெண்டில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? ஞானமா வரமா? ஹலோ, பயர்பாகிறீங்களா? ஏன் வரத்தை சூஸ் பண்ண மாட்டீங்க? ஏன் வரோன்னா என்னங்க, நீங்கள் தொண்டை செத்து போனவன் எழுச்சிக்குவான், வேணுமா வேணாவா? ஒருத்தர் அப்படியே தூக்கின்னு வராங்க, சார் நாளைக்கு செத்துருவார், கை வைக்கிறீங்க, டப்புன்னு அப்படியே எழுந்து பூஸ்ட் குடிச்ச மாதிரி நிற்கிறான்னு வைங்க. ஒரு குஷ்டரோகி வந்து நிற்கிறார், ஏசாமி கை வச்சு எப்படி சுகமாக்கினார், அந்த மாதிரி இதெல்லாம் வரும் நடக்குதா? இப்போ வர வேணுமா ஞானம் வேணும்? சொல்லுங்கள், தீர்வு சொல்லுங்கள், யோசித்து சொல்லுங்கள், நான் ஜெபம் பண்ண போகிறேன். வர வேணுமா ஞானம் வேணும்? ஏன் ஞானம் அப்படின்னா, இது நல்லா இது எடுத்து போகிறேன். நான் எப்போ கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறாள், உங்கள் பாஸ்டர் மாதிரி படன்னு பட்டாச்சு வெடிக்கிற மாதிரி என்னால் வெடிக்க முடியாது. அவர் வந்து சரவெடியவர் இல்லை, பட்டு வெடிச்சுட்டு இப்படி சொல்ல நல்லா விளையாண்டோம். இப்போ வரன்றது காசு, வரன்றது காசு. இப்போ நான் உங்ககிட்ட 1 லட்ச ரூபா கொடுக்குறேன், இல்லை ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன், என்ன பண்ணுவீங்க? நான் பண்ணுவீங்க ஈஸியாக ஒரே வார்த்தை செலவு பண்ணுவேன், அவ்வளோதான். என்ன பண்ணுவீங்க? ரொம்ப ஈஸியாக செலவு பண்ணலாம். இன்றைக்கி 10 லட்ச ரூபா செலவு பண்ணுறது ஒரு மேட்டரே கிடையாது, ஈஸியாக செலவு பண்ணிடலாம். நல்லா விளங்கி கொள்ளுங்களேன். இப்போ இந்த பணத்தை சரியான வகையில் செலவு பண்ணணும்னு எனக்கு என்ன வேணும்? கரெக்ட். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சுங்களேன். இப்போ தேவன் வந்து நமக்குள்ள இந்த வரத்தை ஏன் எல்லாருக்குமே கொடுக்க விரும்புகிறார்? ஆனால் இந்த வரம் என்பதை மாத்திரம் பெற்றுக்கொண்டவங்க ஞானத்தை பெற்றுக்கொள்ளன்னு வச்சுங்களேன், இது கொஞ்ச நாளில் செலவழிஞ்சு போயிடும். இப்போ 10 லட்ச ரூபா இருக்குது, எனக்கு ஞானம் இல்லை, செலவழிச்சிட்டேன்னு வச்சுங்களேன், திரும்ப எனக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். இப்போ 10 லட்ச ரூபா செலவழிச்சிட்டிங்க, அடுத்து என்ன வேணும் உங்களுக்கு? பணம் வேணும் இல்லையா? இப்போ ஞானம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இப்போ நான் 10 லட்ச ரூபா கொடுத்தேன்னா அந்த 10 லட்ச ரூபா 10 கோடி ரூபா ஆகலாம். நான் சொன்னது எத்தனை பேர் விளங்குது? 10 லட்ச ரூபாவை 10 கோடி ஆகலாம், 100 கோடியும் என்ன செய்யலாம், ஆகலாம். இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ வரமா ஞானமா அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் எதை நாடுறாங்க? கை வச்சோன்னு ஜமான் உள்ளோன்னு நினைக்கிறாங்க. இல்லை, நான் சொல்லிட்டேன், சொன்ன உடனே அந்த கார் வந்துடுச்சு, இந்த கார். இதெல்லாம் வந்து என்னென்னா, சுவிசேஷத்தினுடைய அறிவு ரொம்ப குறைஞ்சிட்டே வரும். நீங்கள் சபையில் நீங்கள் பொதுவாக ரொம்ப சின்ன க்ரௌடு, நீங்கள் எந்த சபையில் இருக்கிற மற்ற ஆட்கிட்ட ஏதாவது ஒன்று பேசி பாருங்களேன், ஏதாவது ஒரு வார்த்தையை குறிச்சோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை, ஒரு விசுவாசத்தை குறிச்சோ பேசி பாருங்களேன். விசுவாசம் என்னன்னு சொல்லிப்பாங்க. விசுவாசம் என்னங்க? கடவுளை நம்புறது. அதான் விசுவாசம். விசுவாசம் என்னன்னா கடவுளை மாத்திரம் நம்புறது. எதுவுமே நான் சொன்னது கடவுளை நம்புறதுன்றது உலகம். விசுவாசன்றது என்னென்னா தேவனை மாத்திரமே என்ன செய்யறது, நம்புறது. எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாதிரி ஒரு ராஜா சான்ஸ் கொடுத்தா கூட நாங்கள் அதை நம்ப மாட்டோம், என் கர்த்தரை மட்டும் தான் நம்புவேன். அவர் எங்களை தப்புவிக்க இன்னொரு சான்ஸ் இருக்குது, எங்களுக்கு அந்த அடுத்த சான்ஸ் தேவை கிடையாது. நான் எல்லா நம்பிக்கையும் கொண்டு வர மாட்டேன், நான் கர்த்தரை மட்டும் நம்புறேன்றான் பாருங்க. அதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். இப்போ நீங்கள் பொதுவாக நீங்கள் போனீங்கன்னா, இந்த இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கிறிஸ்துவத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 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 விஷயங்கள் அந்த சுவிசேஷத்தினால் வந்த அந்த ஞானம் இல்லை. இன்றைக்கி இருக்கிற விஷயம் என்னென்னா, வரத்தினால் வந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. சொல்ல கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா? ஒரு பாடலோ, ஒரு காரியமோ, ஒரு அற்புதமோ, ஒரு அதிசயமோ, இதெல்லாம் நடக்கும்போது ஜனங்களுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, அதில் ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு உண்டாகுது. இப்போ நீங்கள் ஊழியம் செய்ய உங்களுக்கு என்ன தோணும்னா ஆட்டோமேட்டிக்காக இது வரும். ஆனால் இது என்ன செய்யணும்னா, நாளடைவில் நான் சொன்னால் நீங்கள் எழுதி வச்சிங்க, முதலே சொன்னேன் 24 மறக்க முடியாத ஒரு டேட்டுன்னு நினைக்கிறேன். 24 நான் இங்கே பிரசங்கம் பண்ணுறேன், இந்த ரெக்கார்டிங் ஆகுது. நீ இதே ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு நான் சொல்கிற இந்த வார்த்தைகள் நடக்குதா இல்லை பாருங்கள். இன்றைக்கி கவர்ச்சிகரமாக இருக்கிற ஊழியங்கள் ஒரு நாள் காணாமல் போகும். அப்படி கவர்ச்சிகரமாக பண்ணுற ஆட்கள் ஒரு கவலைக்கிடமான நிலைமையில் இருப்பாங்க. அவங்களால் அந்த ஊழியத்தை செய்யவே முடியாது. ஏன்னா அது லாங் ரன் அவங்கள கொண்டு போய் சேர்க்காது. ஆனால் சுவிசேஷம் எப்படிப்பட்டதுன்னா, இது தேவன் ஞானம். இந்த சுவிசேஷம் எனக்குள்ளாக வரும்பொழுது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்னை அசைச்சே பார்க்க முடியாது. இப்போ பவுல் சொல்கிறார் பாருங்க, என்ன நடந்தாலும் சரி, அவமானம், நாச மோசம், ஏமாற்றங்கள், கவலைகள், 4 பேர் என்னை குறித்து பேசுது, என்ன நடந்தாலும் சரி, நான் என் கிறிஸ்துவுக்காக எழும்பி நின்று வேலை செய்வேன். இப்போ சபைக்குள்ளே எழும்பக்கூடிய இப்படிப்பட்ட விஷயம் உங்களுக்கு எழும்புச்சுன்னா, சபைக்குள்ளே உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு தூணாய் கர்த்தர் மாற்றுவார்.
அவர் ராஜ்யத்தில் ஒரு மிகப்பெரிய ஆட்களை அவங்கள என்ன செய்வார், கொண்டு வருவார். அப்போ நான் பொருளாதாரத்துக்கு எதிரி கிடையாது. ஆனால் பொருளாதாரம் எப்படி வரணும்னா, இப்போ நம்ம ரொம்ப அழகாக வாசிக்கலாம் வரல, நீங்களே வாசித்தேன், உங்களுக்கு நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, இருந்தாலும் ஒரு முறை வாசிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். அப்போஸ்தலர்கள் 5ஆம் அதிகாரத்துக்கு ஒரு சில வார்த்தைகள் அதில் இருக்கும், அதை நீங்களே படிக்கும் போது உங்களுக்கே அது தெரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4 வாசிங்க, அப்புறம் 4ஆம் அதிகாரம் 31 வாசிங்க. யாராவது ஒருத்தர் வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது, நல்லா வாசிக்கணும். அவர்கள் கூடி இருந்த இடம் செஞ்சது, நல்லா சொல்லுங்களேன். ஜெபம் பண்ணும்போது அசைவு உண்டாகும். சொல்லுங்கள், ஜெபம் பண்ணும்போது அசைவு உண்டாகும். சொல்லுங்கள், ஜெபம் பண்ணும்போது அசைவு உண்டாகும். வாசிங்க சிஸ்டர். ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன வர்றாரு? ஜெபம் பண்ணார், இடம் அசைஞ்சது. அடுத்து யார் வந்தது? பரிசுத்த ஆவியானவர் வந்தோன்னு என்ன செய்கிறாரு? தேவ வசனத்தை அவங்க என்னவா சொல்கிறாங்க, எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க? தைரியமாக பிரசங்கித்தார். அப்புறம் வாசிங்க சிஸ்டர். பொதுவாக இருந்தது. திரும்ப வருது பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம், காஸ்பல் வருது. உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோரும் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிற்று. எப்படி வருதாங்க கிருபை எப்படி வருதாங்க? எப்படி எப்போ அந்த பூர்ண கிருபை எப்போ வருது? உயிர்த்தெழுதல் எப்படி பிரசங்கிச்சாங்க? தைரியமாய். அந்த வார்த்தை எப்படி பாருங்க, பலமாய். சொல்லுங்க, பலமாய் பிரசங்கித்தார்கள். இப்போ என்ன உண்டாகுதா? பூர்ண கிருபை உண்டாகுது. அதுக்கு அடுத்து வாசிங்க. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களின் கொண்டு வந்து, எப்படி வந்துச்சு? எப்படி வந்தது? இவங்க ஏதாவது பணத்தை பற்றி பேசுனாங்களா? சொல்லுங்கள். பொருளாதாரத்தை பேசுகிறாங்களா? கவர்ச்சிகரமாக எதனா பேசுகிறாங்களா? வாழ்க்கை மாறப்போகுது, 25 நான் சொல்கிறேன், நீ எலிசபெத் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னாங்களா? அப்படி சொன்னாங்களா? நான் சொல்கிற விதை, நான் பார்க்குற விதை உங்களுக்கு பெருசாக வருது. உடனே அவர் அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ரிசீவ் இட். என்ன ரிசீவ் இட்? நீங்கள் நல்லா கொஞ்சம் நல்லா புரிஞ்சிங்களே. என்ன ரிசீவ் இட்டு? நீ வந்து வாங்கிறதுல தயாராகிற சுவிசேஷத்தை சொல்கிறதுல, சுவிசேஷன்றது உள்ளே இருக்குதா? நான் சொல்கிறது விளங்குதா இல்லைங்களா? சிந்திச்சு பாருங்க, நான் சொல்கிறது ரைட்டாக தப்பான்னு உங்களுக்கே தெரியும். எப்படி வந்துச்சு? வீடுகளை விற்றாங்க, ஆஸ்திகளை விற்றான், நிலத்தில் விற்றான். எப்படி எடுத்து வந்து வச்சான்? இப்போ நான் சொன்னேன், BMW 5 பேர் சேர்ந்து எனக்கு வாங்கி கொடுத்த ஃப்ரீ, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, நான் BMW போய் ஒருத்தர்கிட்ட சொல்லலை, நான் சுவிசேஷத்தை சொல்கிறேன். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? ஒரு பொருளை காண்பிப்பதோ அல்லது ஒரு பொருளின் மூலமாய் சுவிசேஷத்தை காண்பிப்பது அல்ல. கிறிஸ்துவை காமிக்கணும், சிலுவையை காமிக்கணும். அந்த சிலுவையை காமிக்கிறதுனால உண்டாகிற அந்த ஆசீர்வாதம் பாருங்க, அதுதான் வெற்றி. உங்களுக்குள்ளாக அந்த சுவிசேஷம் வந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு தேவையானதுக்கு அதிகமாய் கர்த்தர் அது செய்வார். அது மாதிரி புரியுது? இப்போ இது டயர்ட் ஆகாது, உங்களை சோத்து போக வைக்க செய்யாது. 6ஆம் அதிகாரத்துக்கு 6ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க. சரி, 4-6 வாசிங்க. முதல்ல 4 வாசிச்சிருங்களேன். நாங்களோ, நல்லா புரிஞ்சுங்க, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், சுபம் நடக்குது, அற்புதம் நடக்குது. அது அப்போஸ்தலர் சபை, இது அங்கே எல்லாமே நடக்குது. ஆனால் எதுவும் மேலேயும் முக்கியத்துவம் இல்லை. எது முக்கியத்துவம்? ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலும். என்ன வார்த்தை சொல்கிறா பாருங்க, ஜெபம் பண்ண. இன்னும் ஒரு வாசிங்க, 4 வாசிங்க சிஸ்டர், 6-4. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல். அப்போ ஆதி அப்போஸ்தலர் அற்புதம் நடக்கலையாங்க?
3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒரு முடவனை பேதுரு என்ன செய்தார்? எடுத்து நடக்க விடுறாரு. நீங்கள் யாரை மறுதளிச்சிங்களோ அந்த இயேசு தான் இவர் எழுப்பினார்னு சொல்கிறாரு. கரெக்டாக இல்லைங்களா? அப்போ அங்கே அற்புதம் நடக்கலையா? அதிசயம் நடக்கலையா? தீர்க்க தரிசனம் இல்லையா? ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே எது மேலே, அது மேலே யார் ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்களோ அது வாழ்க்கை வெற்றியை உண்டாது. ஒரு சபைன்னு வரும்போது அதில் எது முக்கியத்துவப்படுத்துகிறோம்? நான் பல ஆட்களை சபைக்கு கொண்டு வரேன். இந்த 40 நாள் ஊழியம் நடக்கும்போது ஒரு 20 பாஸ்டர்ஸ் கிட்ட வருவாங்க. அதில் அவங்கள நான் பார்ப்பேன், அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது. அதில் சில விஷயங்களை நான் அதில் தெரிஞ்சுக்குவேன். அவங்களுக்குள்ளே இருக்கிற எண்ணத்தையும் கண்டுபிடிச்சிடுவேன். சரி, இது ரைட்டு, இது ராங்கு. அந்த இடத்துல அவங்க முடிக்கும் போது கூட ஏதாவது பண்ணும்போது அந்த எண்டில் எழுந்து அந்த கிளைமேக்ஸில் நான் திரும்ப அதை சரி பண்ணிட்டு தான் ஒன்று பண்ணேன். அது சொல்கிறது எத்தனை பேர் புரியுது? அப்போ இந்த இடம் என்ன ரொம்ப முக்கியம்னா, நாங்களும் ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல். ஆறு வாசிங்க சிஸ்டர். வைத்தார்கள். 7 வாசிங்க. தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும், ஆசாரியர்கள்னா அவனுக்கு 5 தெரியும், 5 புத்தகத்தையும் தெரிஞ்சவன். தோரால கை தேர்ந்தவன் தான் யாரு? அவனுக்கு தீர்க்க தரிசன புத்தகம் தெரியும், அவனுக்கு எல்லாம் தெரியும். அவனே எங்கே நிற்கிறான் பாருங்க, கர்த்தருடைய அந்த சுவிசேஷத்தில் தான் நிற்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ சுவிசேஷம் உள்ளே வந்துச்சுன்னா சின்ன வேலையோ பெரிய வேலையோ அவமானமோ அசிங்கமோ எதையுமே பார்க்க மாட்டீங்க. கர்த்தர் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் உங்களால் பார்க்க. இப்போ நிறைய பேர் ஊழியத்துக்கு வரோம் அப்படின்னா, நீ வாலிப பிள்ளைங்க இந்த ஊழியத்துக்கு வரீங்க அப்படின்னு சொன்னால் எதுனாலும் ஈர்க்கப்படக்கூடாது, சுவிசேஷத்தினால மட்டும்தான் இருக்கணும். ஐயா யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் திறக்காதீங்க, நேரம் இல்லை அப்படியே சொன்னேன். அதில் சொல்கிறார் பாருங்க, மோசே வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பத்தை எப்படி உயர்த்தினார் அப்படி மனுஷகுமார் இந்த பூமியில் உயர்த்தப்பட வேண்டும். அன்றைக்கு அதை பார்த்தவங்க எல்லாரும் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்களோ, இன்றைக்கு ரட்சிப்பு எப்படி வரும்னா, அன்றைக்கி வெண்கல சர்ப்பத்தை தூக்குனார், அங்கே இஸ்ரவேல் ஜனங்க மாத்திரம் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கி குமாரனை தூக்குற உலகம் ரட்சிக்கப்படுது. அப்போ நமக்குள்ளே இந்த வர வேலை செய்கிற எல்லா வேலையுமே எதன் மேல் அஸ்திபாரத்தை வச்சுருக்கீங்கன்னு முக்கியம். எனக்குள்ளே ஒரு சுவிசேஷ தாக்கம் இருக்கணும், எனக்குள்ளே ஒரு கிறிஸ்து இருக்கணும், எனக்குள்ளே ஒரு சிலுவை இருக்கணும். இது உள்ளே வந்துடுச்சின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா வேலையும் சூப்பராக செய்வீங்க. எந்த ஒரு புரியுது? நான் கிரேஸ் பின்ன சொல்லையில் வாலிப வயசாக அவர் இங்கே ஊழியர் செய்யும் போது நான் பேசுவேன், 6 மணி நேரத்தில் பேசும்போது எப்படி கண்டுபிடிச்சேன், பரவாயில்லையே. ஒரு ஸ்லம்மில் போய் அவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எவ்வளோ அவமானம், யாருமே ஏற்றுக்கல. என்கிட்ட சொல்லும்போது ஒரு பாஸ்டர் கூட என்னை ஏற்றுக்க மாட்டேறான். நான் யார்கிட்ட போனேன் எல்லாருமே என்னை நிராகரிக்கிறான், யாரும் என்கிட்ட பேசக்கூட மாட்டேன்றாங்க. ஆனால் எனக்குள்ளே தோணுச்சு, இல்லை இவருக்குள்ளே ஏதோ ஒரு சுவிசேஷம் தாக்குறது. அதுதான் என்னை ஆச்சரியப்படுத்துச்சு. ஒரு போய் சாதாரணமாக ஒரு ஸ்லம்மில் போய் எப்படி இவரால் இப்படிப்பட்ட ஊழியம் பண்ண முடியாது? அது இருக்கிற வாலிப பிள்ளைங்களே, சின்ன பிள்ளைங்க, இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைங்களா, அன்றைக்கி எல்லாம் குட்டி பசங்க சண்டே ஸ்கூலில் நடத்தி அங்கே நின்று அங்கே பேசி அந்த பிள்ளைங்களை ஒரு கேர் எடுத்து நீ வரும்போது நிச்சயமாக சிறந்த ஒரு அப்போஸ்தலனா ஒரு எதிர்காலத்தில் கிரேஸ் பண்ண கத்தனிக்கு வைக்கும். ஏன்னா இது பண பொருளாதாரத்தில் இல்லை. இன்றைக்கி சூட் இருக்கு, அன்றைக்கி சூட்டெல்லாம் போட்டு நான் ஸ்லம்மில் நின்று பேசிட்டாரு, ஒன்றுமே கிடையாது. அப்போ ஏதோ ஒரு விஷயம் இல்லையா? அது என்ன? சிலுவை, சுவிசேஷம், கிறிஸ்து. எத்தனை நான் சொன்னது காலங்க அது உள்ளே வந்துட்டதுனால பாருங்கள், அவரால் யாராலையும் அவரை தடுக்க முடியல. பொருளாதாரம் இல்லை அன்றைக்கி பெருசாக, அதுக்காக தூக்கி விட்டாரா? வேணாம் விடுங்க, வேறு வேலைக்கு போய் படிச்சுட்டுருக்கிறாரு, டிகிரி முடிச்சிருக்கிறாரு, டீச்சராக ஒர்க் பண்ணிடுறாரு. ஒரு ஸ்கூலில் போய் என்ன பண்ணிடலாம்? வேலை செஞ்சுருக்குமா? முடியாதா? நல்ல டேலண்ட் இருக்குது, நானே நிறைய பார்த்துருக்குறேன். அது பயங்கரமான மல்டி டேலண்ட் பர்சன். எங்கேயாவது ஒரு வேலை செஞ்சுட்டு என்ன பண்ணிடலாம். ஆனால் ஏன் இவ்வளோ ஒரு ஈர்ப்பு? எப்படி விஷயம் செய்ய வச்சது அவரை? யாரை ஏற்றுக்கினாலும் பரவாயில்ல, யார் என்ன மரியாதை கொடுத்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட எது இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு விஷயம் பாருங்கள், அது கரெக்டாக எங்கே கொண்டு யார்கிட்ட சேர்க்கணுமோ அந்த ஆள்கிட்ட கொண்டு அதை சேர்க்குது. நான் சொன்னது உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த தாக்கம் கரெக்டாக கர்த்தர் உங்களை கொண்டு போவார். உங்களுக்குள்ளாக அந்த சுவிசேஷம், கிறிஸ்து, சிலுவன் உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன கொண்டு போகணும், உங்கள் எதிர்காலத்தை எப்படி கர்த்தர் உருவாக்கணும், உங்கள் ஊழியத்தை நீங்கள் என்ன செய்யணுமோ அதை எல்லாவற்றையுமே கர்த்தர் செய்ய வைப்பார். ஏமே ஒரு முறை என்ன சர்ச்சு
அந்த சர்ச்சில் வந்து ஒரு வாட்ச்மேன் அங்கிள் இருப்பார். இங்கே இல்லை, நான் வேலை செய்யணும் 99 அப்படி இருக்கும். நான் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் டக்குன்னு வரேன், வந்து பார்த்தா யூரினல் அப்படியே கழுவாமல் இருந்தது. அந்த அங்கிள் நின்றுக்கிறாங்கன்னா, அங்கிள் அப்படியே ஒரு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அது ஹார்பிக் போட்டு ஏதாவது வாஷ் பண்ணிக்கலாம். நான் வாட்ச்மேன் என்ன போய் அதை கல்வி சொல்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. ஏன்னா எனக்கு அந்த எண்ணமே கிடையாது. இல்லைன்னா நம்ம என்னவா இருக்கிறோன்றதே இல்லை. ஐயோ சாரி அங்கிள், நான் என் வயசு, நான் என்ன போய் நீ அதை கல்வி சொல்கிறேன். நான் பிலீவர், அவர் விசுவாசியாக அந்த சர்ச்சில் இருக்கிறாரு, அவர் வாட்ச்மேன் வேலை செய்கிறாரு, நான் சர்ச்சில் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பெருக்கிற வேலை செய்கிறேன். ஐயோ சாரி அங்கிள் மன்னிச்சிங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹார்பிக் எடுத்து போன மாதிரி அந்த ப்ரஷ் இல்லை, என்னுடைய கையிலே கழுவுனேன். கழுவி அதை அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றி சல்லுன்னு வந்துட்டேன். சாரி அங்கிள் நான் விட்டுட்டேன், வந்தாச்சு. அதுக்கப்புறம் நான் பைபிள் காலேஜ் போயிட்டேன், படித்து முடிச்சிட்டேன். ஒரு நாளைக்கு ஏதோ போகும்போது பார்த்தா அன்றைக்கி நின்றுட்டு இருந்தார். நான் அன்றைக்கி வாட்ச்மேனாக தான் நின்றுட்டார். அவர் கூப்பிட்டு சொன்னார், அன்றைக்கி நீ எனக்கு செய்யும்போது ஒரு விஷயம் எனக்கு புரியல, ஆனால் இன்றைக்கி எனக்கு அது புரியுது. நீ எதை செஞ்சன்றதை நான் பார்க்கல, ஆனால் உனக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குதுன்றதை நான் இன்றைக்கி பார்க்க. நான் சொன்னது உங்களுக்கு விளங்குதா? நம்ம எதை செய்யணுன்றது முக்கியம் இல்லைங்க, நமக்குள்ளே ஒன்று இருக்கணும். அந்த நமக்குள்ளே அந்த ஒன்று வந்தால் தான் நம்மளால் எதையும் செய்ய முடியும். சொல்கிறார், கொஞ்சம் நஞ்சம் இல்லை அந்த துன்பம். 1:40க்கு 1 5 முறை அடி வாங்கினாராம், வில்லாறுகளால் அடி வாங்கினாராம், எல்லா அவமானத்தையும் பட்டிருக்கிறார். நிர்வாணமாக இருந்தான்னு சொல்கிறார். நிர்வாணமாக இருந்தேன், பசியில் இருந்தேன், தாகத்தில் இருந்தேன், சொந்த ஜனங்களால் வந்த மோசங்கள், அந்நிய ஜனங்களால், இதெல்லாம் அவரை மாற்றவே முடியல. ஏன் மாற்ற முடியல? அவருக்குள்ளே இருந்த சுவிசேஷம் ரொம்ப பவர்ஃபுல்லானது பாரு. இப்போ உள்ள அது வந்துருச்சுன்னு சொன்னால் உங்களால் யார் என்ன சொன்னாலும் சரி, அவன் ஏதோ சொல்லின்னு போட்ட உருதப்பதை நான் பாட்டு வேலை செய்ய போயிட்டு இது வரும். ஒவ்வொரு சபையிலையும் ஒரு பிசாசுடைய தூதன் இருப்பான். சொல்ல முடியாது, பக்கத்தில் கூட யாராவது உதவுக்காரு, பக்கத்தில் இருக்கிறவனா அவரை பார்த்துடாதீங்க, இருப்பான். ஏன்னா எதிரி இருக்கிறா, எதிரி இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். இயேசு சொன்னார்ல, இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கிறா. யோவான் எழுதுகிறார், இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். அதை யோவான் சொல்கிறார், இந்த உலகம் பொல்லாங்கின் கையில் கிடக்குதான், இந்த உலகம் யார் கையில் கிடக்குது? அப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, இப்போ ஒரு ஊழியத்தில் ஒரு வேலை செய்கிறீங்க, செய்யும் போது என்ன பாருங்க என்ன நடக்கும்? ரொம்ப ஓவராக பண்ணுறது, இதுதான் பேசுவாங்க, ரொம்ப ஓவர், இவர் தான் எல்லாம். உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும், நம்ம அப்படி ஒன்றும் பண்ணலையே, உடனே இப்போ வேறு மாதிரி சொல்கிறது, இன்னொருத்தரை கூட சேர்த்துக்கிறது. கொஞ்ச நேரம் உட்கார, என்ன சளியாக வைக்க போகிறாங்க உனக்கு? நான் சொல்கிறது அழகுதா இல்லைங்களா? சிலத்தில் இதெல்லாம் பேசுவாங்க பாருங்கள், வாசிக்கிற பார்த்து சொல்லுவாங்க, நீ ஏன் 3 சர்வீஸ் வாசிக்கிற, இன்னும் அவனுக்கு பெருசாக அப்படியே கிரேஸ்வின் மாலையை போட்டு மேலே அப்படியே கை தட்டாரு, இதெல்லாம் சர்வீஸுக்கு நீ போகிற. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? வரும், இதெல்லாம் நிச்சயமாக வரும். ஒரு ரெஸ்ட் உனக்குன்னு ஒரு ரிலாக்ஸ் வேணாவா? அப்படியே நமக்கு தோணும், அப்படியே தோணும். அப்போவே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு உள்ள ஒன்று அஸ்திபாரையிடலை. நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுது? அப்படி சொல்லும் போது உங்களுக்குள்ள சுவிசேஷம் கிறிஸ்து சிலுவை இருந்துச்சுன்னா திரும்ப சொல்லுவீங்க, நான் எனக்காக செய்யலை, அவருக்காக செய்யலை, அவருக்காக செய்யலை. அப்படி யோசிச்சு வரேன். இது ஏன் சொல்ல வரேன்னா, எனக்குள்ள ஒரு சுவிசேஷம் இருந்துச்சு. இதை யாராலையும் அடக்க முடியாது, இது சலிக்க முடியாது, இது வெறுக்க செய்யாது, இது உங்களை பின்னிழுக்க செய்யாது. யார் என்ன சொன்னாலுமே இது கேட்காது, இது வேலை செய்யும். ஏன்னா உள்ளே இருக்கிற அஸ்திபாரம் அது சுவிசேஷம், அது கிறிஸ்து, அது சிலுவை. அதுதான் பவுல் சொல்கிறார் இல்லையா, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நான் பிரசங்கிக்கிறேன். ஒரு சபையில் கூட இந்த போதனையை நீங்கள் பண்ணி பாருங்களேன், கிறிஸ்துவை குறித்து அது அந்த சுவிசேஷத்தை குறித்து ஒரு அஸ்திபாரம் ஒரு சபைக்குள்ளே எழும்புச்சுன்னா, சின்ன சர்ச்சாக இருந்தால் கூட பவர்ஃபுல் சர்ச்சாக இருப்பது. பெரிய கூட்டம்ன்றதல்ல, பவர்ஃபுல்லாக இருக்கும். சின்ன ஆளாக இருப்பாங்க, சின்ன சபையாக இருக்கும், உலகத்தையே சாதிச்சு போயிடுவாங்க. நிறைய பேர் வேலை அது ரொம்ப அவசியம். அப்போது கிறிஸ்துவ குறித்து உள்ளுக்குள்ளே அந்த வரக்கூடிய அந்த விஷயந்தான் என்னை மாற்றுச்சு. அப்போ இந்த சுவிசேஷன் இந்த தாக்கம் உள்ளே இருந்ததுனால பெங்களூர் வந்தேன். பெங்களூர் வரும்போது கூட ஒன்றும் கிடையாது, எனக்கு யாரும் சப்போர்ட்டே கிடையாது, எந்த சப்போர்ட்டும் தெரியாது, எந்த மனுஷனும் தெரியாது. ஆனால் எனக்குள்ள ஒன்றே ஒன்று, கிறிஸ்துவ சுவிசேஷம். போய் ஒரு இடத்துல சும்மா பிரசங்கம் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா அந்த இடமே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும். அது ஜனங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். அடுத்த நாள் சாப்பாடு எடுத்து நான் எங்கே உட்காந்துக்கிறனோ என்னை தேடி எடுத்துன்னு வருவாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க பிரதர் அப்படின்னு சாப்பாடு. அப்போ தான் யோசிச்சேன்,
சுவிசேஷத்தை நம்ம சரியாக புரிஞ்சு உள்ளே வச்சிருக்கிறோம். இதை எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகிறோமோ கொண்டு போகலாம். காலங்கள் வரும், ஒரு நாள் இந்த உலகத்தில் இது மட்டும்தான் நிலைன்னு இருக்கும், இது எல்லாம் அழிஞ்சு. இயேசு சொல்றார் இல்லையா, மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்கிறாரு, என் நாமத்தினால பிசாசை, உன் நாமத்தினால பிசாசை துரத்தினோம், உன் நாமத்தினால் அற்புதங்களை செய்தோம், உம்முடைய நாமத்தினால. அடுத்த வசனம் என்ன தெரியுமா? நான் சொல்ல வேணான்னு நினச்சேன், தீர்க்க தரிசனம் சொன்னோம், நான் சொன்னது எத்தனை பேர் விலகுது? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நான் அறியேன். எத்தனை பேர் நான் சொன்னது? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி ஒருவன் எவன் செய்கிறானோ அவன் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். அப்போ நமக்குள்ள அந்த அந்த சுவிசேஷத்தினுடைய அந்த தாக்கம் அதிகரிச்சிச்சுன்னு வச்சுக்கல, வேலைலாம் சாதாரணமாக செய்யும். அசோக்கு என்னப்பா லேட்டாக வரேன்னு சொல்ல தேவையே கிடையாது. சுவிசேஷம் தாக்கம் இருக்குதுன்னு எப்போ கண்டுபிடிக்கலன்னா அவன் 5 மணிக்கே வந்து சொல்கிறக்கிட்ட படுத்துனுப்பான். என்ன பாஸ்டர், இல்லைப்பா லேட் ஆகிடும் பாஸ்டர், அதுக்கு தான் நான் 5 மணிக்கே வந்து இங்கே படுத்துன்றது. நான் சொன்னது புரியுதா இல்லைங்களா? ஏன்னா உள்ளே அந்த தாக்கம் வந்துடுச்சுன்னா அவனால் யாரையும் அடக்கவே முடியாது. அதில் இது ஒரு வேலை இல்லை, இது ஒரு ராஜ்யம். இயேசு சொன்னாலும், என்னில் நீங்கள் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை தருவீர்கள், அதனால் என் பிதா சந்தோஷப்படுவாரான். என் பிதா என்ன படுவாரா? அப்படி யோசிச்சு பாருங்க. பிதா யாருன்னா தோட்டக்காரர், அவருக்கு தெரியும் எப்படி இந்த கனிகளை கொண்டு வரணும். அப்போ எனக்குள்ளே வர வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன? சுவிசேஷம். இந்த சுவிசேஷன்றது உள்ள வந்துச்சுன்னு சொன்னால் எல்லாமே சூப்பராக இருக்கும். சின்ன வயசுலேயே நல்ல ஊழியம் செய்வீங்க, யாரோ உங்களுக்கு சொல்ல வேண்டிய சிஸ்டமே வேணாங்க. சிலலாம் வெற்றிக்கு 7 படிகள், ஒரு படியும் தேவை கிடையாது. இதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். நான் இது சக்ஸஸ், நீங்கள் வெற்றி அடைவதற்காக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிற 10 விதிமுறைகள், 10 விஷயம் கூட இதெல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் கை கொண்டு விட்டுட்டு ஒன்றே ஒன்று வந்துட்டேன். எனக்கு நல்லா ஆழமாக தெரியும், சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அவள் சொல்கிறா இல்லைங்களா, சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ரோமர் 1:14 அப்படி சொல்கிறேன். சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன்? வெட்கப்படேன். ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளாக அது தேவ பலனாக இருக்கிறது. அவ்வளோதான். வாலிப பிள்ளைகள் கூட எங்கள் சபையில் இது பண்ணாது பொண்ணு சும்மா 9 திட்டுறது கிடையாது. கூப்பிட்டு வச்சு அவனை தலையில் கொட்டிக்கிட்டு பைபரியா, நான் அவன் முன்னாடி நிறைய ஆக்ஷன் போடுவான், ப்ரைஸ் சொல்ல ஆடணும், பின்னாடி போகும்போது சொல்லுவான், வந்துட்டார் இவர் பெருசாக, இவர் தான் ஹிட்லர் இருந்துவான், தேவையா நமக்கு இது அதெல்லாம். அவனுக்கு முதல்ல சுவிசேஷம் என்ன பண்ணோம் சொல்லி கொடுத்து, என் கூட உடனே இருக்கிற ஊழியர்கள் எல்லாருக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த சிஸ்டமும் கிடையாது. எல்லாரும் சிஸ்டத்தின்படி சிஸ்டம் வேலை செய்கிறது. அது வந்து விப்ரோ, அது இன்ஃபோசிஸ். இங்கே சிஸ்டம் இல்லை, இங்கே அன்பு, இங்கே வந்து மாற்றம், இது வந்து குடும்பம். இல்லை சபை எப்படின்னு சிஸ்டமாக செல்லாம் சிஸ்டம்னா அப்படி நடத்த முடியுமா? சுவிசேஷம் உள்ளே வந்துட்டாவே அது ஆட்டோமேட்டிக்காக அழகாகிடும். உங்களுக்கு நீங்களே சும்மா இருக்க மாட்டீங்க, அவட்ட வந்து கேட்பீங்க, நீங்களே வந்து பெருப்பீங்க. நம்ம சபையில் நான் பார்க்குறேன் இல்லைங்களா, இப்போ மீட்டிங் நடத்துகிறேன், ஆகஸ்ட் 15 வச்சுருந்தேன், 19 years ஆட்கள் வேலை செய்கிறேன். 100 மணி நேரம் ஜபம் ஒன்று வச்சுருந்தேன், 40 பேர் வேலை செஞ்சாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கி ஒருத்தர் போய் சமைங்க கிளாஸ் எடுத்து வைங்கன்னு சொன்னதே கிடையாது. அதாவது எத்தனை பெண்கள் அப்படியே ஷிஃப்ட்டு போட்டு பாத்ரூம் கிட்ட டாய்லெட்டை கழிவுங்க. சாதாரண நாட்கள் இல்லை, எல்லாத்தையும் நல்லா படிச்சுடுறேன், நல்லா ஐடியில் ஒர்க் பண்ணுறோம். அவங்களாம் பண்ணிட்டு நாங்கள் தொடப்ப வச்சு ரெஸ்ட் ரூம்லாம் வாஷ் பண்ணுறோம். 100 hours நான் ஸ்டாப் ப்ரேயர். அப்படியே மார்னிங் சாப்பாடு, மதியம் சாப்பாடு, நைட்டில் ஒரு ஷிஃப்ட்டு டீ போட்டு கொடுத்து நேரம், நைட்டில் ஜாப் பண்ண வரவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துருவோம். அது தனி ஆட்கள், பெரிய டீம் இருப்பார். இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி செய்ய முடியாது? இது நீங்கள் செஞ்சுருங்கெல்லாம் செய்ய முடியாது, தூக்கி போட்டு போயிடுவான். அவனுக்குள்ள சுவிசேஷம் வந்துச்சுன்னா தூங்காமல் வேலை செய்யும், சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, தானாக ஊழியர் நடக்கும். அந்த இடம் எப்படி அழகாக சொல்லுது பாருங்க. அதை 5:6 வேத வசனம் விருத்தி அடைஞ்சிச்சு. 6ஆம் அதிகாரம் 7வது வசனம், வேத வசனம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிட்டு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அப்போ காலங்கள் வரும், ஒரு நாள் வரும்போது இதெல்லாம் ஷார்ட்கட்லாம் பண்ண முடியாது. நீங்கள் வந்து இதுக்கு ஒரு ஷார்ட்கட், இப்படி தான் சர்ச்சை வளர்த்தணும், அப்படி தான் பண்ணணும். ரொம்ப தெளிவாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், பவர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம சின்ன ஆளாக இருந்தால் கூட நல்லா வெயிட்டான ஆளாக இருக்கணும். என்னுடைய நோக்கம் அதுதான். அடிக்கடி நான் நினைப்பேன், கிறிஸ்துன்றது வந்து மிக பிரம்மாண்டம். இந்த உலகத்திலேயே
பிரமிக்கத்தக்க ஒரு விஷயம் எதுனா கிறிஸ்துவம் தான். இதை தவிர ஒன்றுமே பிரமிக்கத்தக்க ஆச்சரியப்படணும். ஒருத்தர் வாழ்க்கையை பார்த்தா, ஒருத்தருடைய எதிர்காலத்தை பார்த்தா, ஒரு தேசத்தை ஆச்சரியப்படணும். எப்படி இப்படி வாழ்கிறாங்க இவங்க, அப்படி ஆச்சரியப்படுகிற குவாலிட்டியான வாழ்க்கை இந்த உலகத்தில் எந்த மார்க்கத்திலையுமே கிடையாது, மதத்திலையும் கிடையாது, கிறிஸ்துவில் மட்டும்தான். அது வந்து கிறிஸ்துவன்றது அந்த குவாலிட்டியாக வரணும். எப்படி குவாலிட்டியாக வருது? உங்களுக்குள்ளே அந்த சுவிசேஷம் இருந்துச்சுன்னா நீங்கள் குவாலிட்டியாக ஆகிடுவீங்க. உங்களை பார்த்து 4 பேர் ஆச்சரியப்படுவாங்க. அது பேர் விசுவாசிங்க. நல்ல வாலிப பிள்ளைங்க செய்ய, எந்த வேலை செஞ்சாலும் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அதை நான் தொடலை, நான் அதுக்கு போனோம், நேரம் ஆயிடுச்சு. ஒரு சாம்பல் 16ஆம் அதிகாரம் 3-7 வரையும் வாசிங்கன்னா குறிச்சிங்க, வீட்டில் போய் வாசி. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதில் ஒரு வார்த்தை, கர்த்தர் வந்து சாம்பல்கிட்ட சொல்வார், நீ அவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்கிறாய். நீ அவனுடைய அந்த சரீர வளர்ச்சின்றது இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லுது, நீ அவனுடைய திறமையை பார்க்குறாய். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் அவன் திறமையை பார்க்கல, அவன் சரீர வளர்ச்சியை பார்க்கல, நான் இருதயத்தை பார்க்குறேன். அந்த வார்த்தையை எடுக்கணும்னு வந்தேன் அந்த நேரம். ஆனால் இவர் அது முன்னாடியே கொஞ்சம் பேசினே வந்தார். உத்தமத்தை குறித்து அவர் ரொம்ப டாப்பாக எடுத்தார். ரொம்ப அவசியம். சரீர வளர்ச்சி அப்படின்றது என்னென்னா, ஒரு காரியத்துக்காக என்ன நானே மாற்றிக்கணும். அவர் என்ன சொல்ல வராது, அவனுக்கு அந்த சரீரமே இல்லை. தாவீதுக்கு வந்து அந்த சரீர வளர்ச்சி இல்லை. ஆனால் இவனுக்கு சரீர வளர்ச்சி இருந்துச்சு. அவனுடைய எலியாப்பில் அவனுக்கு சரீர வளர்ச்சி இருந்துச்சு, இவனுக்கு சரீர வளர்ச்சி இல்லை. ஆனால் ஆண்டவர் சரீர வளர்ச்சியை பார்க்கல, ஆண்டவர் பார்த்தது இருதயத்தை பார்த்தார். இன்றைக்கி உங்ககிட்ட சில சரீர வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம், அப்படின்னா சில திறமைகள் இல்லாமல் இருக்கலாம். அந்த திறமைகள் அவருக்கு அவசியமே கிடையாது. நீங்கள் இருதயத்தை சுத்தமாக வச்சிங்கன்னா, வேதம் சொல்லுது, இயேசு சொன்னார் மத்தேயு சுவிசேஷத்தில், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அந்த வார்த்தையை வந்து ஒருத்தர் எழுதுகிறாரு, ரொம்ப சூப்பராக எழுதுகிறார். ஒருத்தர் இருதயத்தில் சுத்தமாக இருந்தால் தேவன் அவனோட கூட கம்யூனிகேட் ஆவார். அவங்களோட கர்த்தர் என்ன பண்ணுவாராம், பேசுவாராம். ஒரு இருதயத்தில் சுத்தம் உள்ள இடத்தில் தேவன் பேசுவார். அது நிறைய விஷயங்களை சொல்கிறார். ஆபிரகாம் என் சிநேகிதன், ஏன் அப்படி சொன்னார்? ஏன்னா சோதோம் உரம் அழிய போது, அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு உறவின் முறையாக தான், லோத்து தான் இருக்கிறான். ஆனாலும் அந்த பட்டணத்துக்காக கெஞ்சுறான். இன்னொரு 50, 40, 30, 20, 10 அப்படின்னு போய் கெஞ்சுறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த இருதயம் ஆண்டவர் பிடிச்சிருது. பிற ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு இருதயம். நீங்கள் செய்கிற காரியம் என்னென்னா நல்லா தெரிஞ்சுங்க. கர்த்தருக்காக செய்யல. சபைக்கு வர ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தர் என்ன அவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் செய்கிறீங்க. ஒரு கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஒருத்தர் உள்ள வரா, இப்போ இயேசு தான் அவனுக்கு சேர் போடணும். ஆனால் அவர் ஸ்தானத்தில் நின்று நீங்கள் என்ன செய்வீங்க அந்த வேலையை? அதை தான் சொல்கிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதா அவனை கனப்படுத்துவார். அப்போ இந்த வேலை செய்ய சின்ன சின்ன காரியம், இந்த வேலை செய்யும்போது பெரிய வெற்றிகளை பார்ப்பீங்க. நான் ரொம்ப சாதாரணமாக ஆரம்பித்தேன். நான் எதையுமே திட்டமிட்டு, நான் பெருசாக பைபிள் காலேஜ் படித்து நான் அப்படியே ஒரு ஊழியம் செய்ய போகிறேன், பெங்களூருக்கு வந்து இப்படி ஆரம்பிக்க போகிறேன், அப்படியே ஆரம்பிக்க போகிறேன், இதெல்லாம் செய்யலை. என்னுடைய வாலிப நாட்கள், நான் ரட்சிக்கப்படும் போது எனக்கு 23, 24 வயசு தான். அந்த நாட்கள்லேருந்து இன்றைக்கி எனக்கு 49 வயசு. அதையும் சொல்லிடுறேன், ஒரு மாதிரி பார்க்குறீங்கன்றதுனால இல்லை. அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரையும் நான் ஆரம்பிக்கும் போது சின்னதாக, ரொம்ப சின்னதாக ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு எந்த எதிர்காலத்தில் நான் இப்படி பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், எந்த எண்ணமும் எந்த திட்டமும் கிடையாது. ஆனால் கர்த்தர் அந்தந்த காலத்தில் அதை செய்வார். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த பட்டணம், இந்த ஏரியாவில் நான் நடந்து வந்து ஜோமனி. அப்போ என் சபை வந்து மடிவாளால் இருந்து காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சுக்குவேன். 6 மணிக்கு எழுந்துச்சு ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, அப்படியே அன்னி பாஸ் பேசி ஃபுல்லு ரோடு நடத்துவேன். இந்த போர்மங்களால் என் பாதம் படாத தெருவே கிடையாது. டெய்லி செய்வேன். காலையில் 4 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா 8 மணி வரையும் நடந்துட்டு நேராக ஐயப்பா டெம்பிள் கிட்ட வரையும் போய், அப்போ அந்த பேஸ்மெண்ட்லாம் கிடையாது, அங்கே ஒரு மரம் ஒன்று இருக்கும், பழைய ஆட்களுக்கு தெரியும். அந்த ஐயப்பா டெம்பிளுக்கு பேக் சைடில் ஒருத்தர் இட்லி கடை வச்சுருப்பார். அவர்கிட்ட போய் 10 ரூபா கொடுத்தோன்னா அவர் வந்து 4 இட்லி ஒரு வடை வச்சு பேக் பண்ணி கொடுப்பார். அதை வாங்கி போவேன். இது டெய்லி ரொட்டீன். நான் சின்னதாக தான் செஞ்சேன், ஆனால் எனக்கு தெரியும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். எதையுமே நான் கவர்ச்சிகரமாக பிரசங்கம் பண்ணதே கிடையாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லுது பாருங்க, இந்த பூமியில் ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமத்துக்கு கட்டளையிடப்படவில்லை. கமாண்ட் பண்ணல, அந்த நாமம் மட்டும்தான் வாழ வைக்குமா. அப்போ இந்த உலகம் முழுவதும், பரலோகத்தில் இந்த உலகம் முழுவதை வாழ வைக்கிறதுக்கு பரலோகம் வச்சிருக்கிற ஒரே திட்டம், பிதா வச்சிருக்கிற ஒரே திட்டம்,
பரிசுத்த ஆவியானவர் வச்சுக்கிற ஒரே திட்டம், வார்த்தை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த இருக்கிற ஒரே திட்டம், தேவ தூதருடைய ஒரே திட்டம், குமாரன் குமாரன் குமாரன். இந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை, உயிர் தெழுந்த அந்த இயேசுவை யாரெல்லாம் எந்த அளவுக்கு உங்கள் இருதயத்தில் கொண்டிருக்கிறீங்களோ, உங்களால் எந்த வேலை கொடுத்தாலும் சர்ச்சில் அதை செய்வீங்க, முறுமுறுக்க மாட்டீங்க, எதையும் யோசிக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கை சீரம் சிறப்பமாக கர்த்தர் கொண்டு செல்வார். இதுதான் ஊழியம். ஊழியத்தின் அஸ்திவாரமே எது? நான் ரொம்ப அந்த நாட்களில் செஞ்சுருக்கேன் பாரு. யார்கிட்ட வேணாலும் காசு சொல்லுவேன். இப்போ கூட நீங்கள் என் கூட வாங்க, சூட்டை கழட்டிடலாம், டையை எடுத்துட்றேன், என் கூட யாராவது இவருக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள் பாசங்க சொல்கிறேங்களா இல்லையா பாரு. என்னால் அதை சொல்ல முடியும். இளநீர் விற்கிறவங்கலேருந்து, பெருக்கிறவங்கலேருந்து, பணக்காரலேருந்து, ஏழை வரையும் அவங்களோட முதல்ல ஒரு கம்யூனிகேட் ஆகும். சும்மா பேசிட்டு அப்படியே ஒரு சொல்லுவேன். ரோட்டில் எந்த மனுஷனுக்கும் என்னால் சுவிசேஷம் சொல்ல முடியும். இது இப்போ வந்ததில்லை, 96. அதுதான் என்னை எல்லா வேலையுமே செய்ய வச்சுங்க. சபை நடத்துறதுனா டீன்னு சொல்கிறேன். உங்களுக்குள்ள சகிப்புத்தன்மை இருக்கும். ஊழியம் செய்ய வரீங்கன்னு சொன்னால் பொறுமை இருக்கணும். ஊழியம் செய்ய வரீங்கன்னா பழி வாங்குதல் இருக்கவே கூடாது. ஊழியத்தில் உங்களுக்கு அதெல்லாம் சும்மா எழும்பி நிற்கும். அப்படியே உங்களை வர உங்கள் வாழ்க்கையில் அந்த சுவிசேஷம், சிலுவை, குமாரன் உங்களுக்குள்ள அஸ்திபாரமாக இல்லைன்னு சொன்னால், நீங்கள் வளர்ந்து வர நாட்களில் உங்களுக்கு நீங்களே எதிரியாக மாறிடுவீங்க. இப்போ பொறாமை, உங்களுக்குள்ளே வரக்கூடிய சில காரியங்கள்லாம் அது உங்களை அழிச்சார். அதனால தான் இதில் நான் கவனம் நம்ம செலுத்தணும்னு சொன்னால், இந்த சிலுவையும் குமாரனும் சுவிசேஷம் எனக்குள்ளாக மாற்றத்தை ஏற்படுத்தினே இருப்பார். என்னை ஏற்படுத்த இந்த ஊழியம் மாறினே இருக்கும். எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.